வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு வந்து இல்லம் தேடி தேர்வுல நம்ம 18வது டெஸ்ட்ல பார்ட் 2 சரிங்களா, இந்தியன் எக்கனாமில பார்ட் 2 நம்ம பார்க்க போறோம். இந்திய பொருளாதாரத்துல இதுல உள்ள क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4 மட்டும் இல்லாம குரூப் 1 லெவல்ல அந்த क्वेश्चंस எல்லாமே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். கண்டிப்பா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு உண்டான டெஸ்ட் ஆல்ரெடி நடந்துருச்சு. அதுக்கு உண்டான நம்ம விடைகள் மற்றும் விளக்கத்தை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் சரிங்களா. எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி நீங்கள் உயரலாம். நமது எண்ணம் தான் நமது எதிர்காலத்தை உருவாக்குகிறது. ஸோ அப்போ வந்து தெரியுங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல எண்ணத்தோட சக்ஸஸ் பண்ணணும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படின்ற ஒரு நல்ல குறிக்கோள் வச்சு நல்ல எண்ணத்தோட நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் சரிங்களா. ஸோ இல்லம் தேடி தேர்வு எக்கனாமி பார்ட் 2. ஸோ முதல் கேள்வி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆர் ஃபால்ஸ். பாருங்க ஃபால்ஸ் எதுன்னு கேட்டுக்கிறாங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்ய. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? தி ஷேர் ஆஃப் பிரையாரிட்டி செக்டார் அட்வான்சஸ் stands at 45.54 against the national average of 40%. against the national average of 40%. முதன்மை துறைகளுக்கான கடன் தொகையானது 45.54 உள்ளது. தேசிய சராசரியானது 40% உள்ளது. சரி, இது வந்து பாத்தீங்கன்னா சரியான கூற்று. செகண்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா percentage of agricultural advance is higher than the national average. பாருங்க, தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டின் வேளாண் கடன் வழங்கல் அதிகமாக உள்ளது. இந்த இடத்துல வந்து தமிழ்நாடு நோட் பண்ணிக்கோங்க. தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டின் வேளாண் வழங்கல் அதிகமாக உள்ளது. இதுவும் சரியான கூற்று. தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா banks in தமிழ்நாடு has maintained one of the highest credit deposit ratio. பாருங்க, banks in தமிழ்நாடு banks has maintained one of the highest credit deposit ratio. தமிழ்நாட்டின் வங்கிகள் தேசிய அளவில் அதிக கடன் வைப்பு விகிதத்தை வைத்துள்ளன, கொண்டுள்ளன. இதுவும் சரியான கூற்று தான். மூன்றுமே சரியான கூற்றுகள். என்ன கேட்டிருக்காங்க? தவறானவற்றை தேர்ந்தெடுக்க சொல்லிருக்காங்க. தவறானவற்றை அப்ப எதுவுமே தவறு கிடையாது. அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா none of the above. விடை none of the above. இரண்டாவது கேள்வி consider the following statements about cement factory, identify the true statements. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்ய. என்ன? சிமெண்ட் தொழிற்சாலை தொடர்பானது சரிங்களா. சோ தமிழ்நாடு ranks third in cement production in India. சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்திய அளவில் 3ஆம் இடத்தில் உள்ளது. இது சரியான கூற்று. சோ வந்து தேர்ட் பொசிஷன்ல இருக்குது. ராஜஸ்தான் ranks first in cement production. சிமெண்ட் உற்பத்தியில் ராஜஸ்தான் முதலாம் இடத்தில் உள்ளது. இது இரண்டாவது கூற்று வந்து பாத்தீங்கன்னா தவறானது. ஏன்னா ராஜஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது இடத்துல இருக்கு, செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் பொசிஷன் இருக்குது ஆந்திர பிரதேஷ் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் இருக்குது. ஆந்திரா வந்து பாத்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கு. சிமெண்ட் உற்பத்தியில ஆந்திரா வந்து பாத்தீங்கன்னா முதல் இடத்துலயும், ராஜஸ்தான் செகண்ட் இடத்துலயும், தமிழ்நாடு 3ஆம் இடத்திலும் உள்ளது. சோ அப்ப இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறானது. சிமெண்ட் உற்பத்தி ஆலைகளில் தமிழ்நாடு 2ஆம் இடத்தில் உள்ளது. இது சரியானது. பாத்தீங்களா, தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ் செகண்ட் இன் நம்பர் ஆஃப் சிமெண்ட் பிளான்ட்ஸ். அதிகமான சிமெண்ட் பிளான்ட்ஸ் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு 2ஆம் இடத்துல இருக்குது. இது சரியான கூற்று. அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா சரியானது கேட்டிருக்காங்க. அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். அப்ப 1 and 3 கரெக்ட். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி 1 and 3 ஒன்லி. விடை வந்து பாத்தீங்கன்னா டி. மூன்றாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் தி ஃபாலோயிங் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு கரெக்ட்லி. பாருங்க, தொழிற்கொத்துகள் வந்து பாத்தீங்கன்னா தொழிற்சாலை கொத்துகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அது எது வந்து கரெக்டா மேட்ச் ஆகுன்னு கேட்டிருக்காங்க. சேலம், ராஜபாளையம், ஆம்பூர், ஈரோடு, நாமக்கல். லெதர், பவர்லூம்ஸ், போல்ட்ரி, டர்மரிக், சர்ஜிக்கல் காட்டன் ப்ராடக்ட்ஸ். வந்து பாத்தீங்கன்னா சேலம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர்லூம்ஸ். சேலம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன் பவர்லூம்ஸ். ராஜபாளையம் வந்து பாத்தீங்கன்னா சர்ஜிக்கல் காட்டன் ப்ராடக்ட்ஸ். ஆம்பூர் தெரியும் உங்களுக்கு என்ன? லெதர். ஈரோடு டர்மரிக் ரொம்ப ஃபேமஸ். ஈரோடு வந்து டர்மரிக். நாமக்கல் எல்லாத்துக்குமே தெரியும் போல்ட்ரி. அப்போ வந்து விடை என்ன உங்களுக்கு? விடை வந்து ஏ. விடை ஏ. சோ கீழ்கண்ட தமிழ்நாட்டின் தொழில்துறை கொத்தினை சரியாக பொருத்தவும். நம்ம பார்த்தோம் சேலம்ல என்ன இருக்குது? விசைத்தறி இருக்குது. ராஜபாளையத்துல மருத்துவ உபகரண பருத்தி பொருட்கள் இருக்குது. ஆம்பூர் பாத்தீங்கன்னா தோல் தொழிற்சாலைகள் இருக்குது. ஈரோட்ல மஞ்சள் தொழிற்சாலை ரொம்ப ஃபேமஸ் ஈரோடு. நாமக்கல் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோழி பண்ணை ரொம்ப ஃபேமஸ் சரிங்களா. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா ஏ. விடை ஏ. சோ நான்காவது கேள்வி ஐடென்டிஃபை தி ஃபாலோயிங் கிராப்ஸ் இன் விச் தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ் நம்பர் 1 இன் ப்ரொடக்டிவிட்டி. கீழ்கண்ட பயிர்களுள் தேசிய அளவில் தமிழகம் எதில் முதல் இடத்தில் உள்ளது? ஒரு 6
ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மெய்ஸ், காட்டன், கோகனட், கோர்சியல்ஸ், சன்ஃப்ளவர், சுகர் கேன். மக்காச்சோளம், பருத்தி, தேங்காய், மொத்த தானியங்கள், சூரியகாந்தி, கரும்பு. இதுல வந்து பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் வந்து பாத்தீங்கன்னா முதலிடத்துல இருக்குது. பருத்தி ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முதலிடத்துல இருக்குது. தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருக்குங்க. தேங்காய் வந்து செகண்ட் பிளேஸ் வந்து செகண்ட் பிளேஸ். மொத்த தானியங்கள் வந்து பாத்தீங்கன்னா 8th பிளேஸ்ல இருக்குது. சரிங்களா, 8வது இடத்துல இருக்குது. மொத்த தானியங்கள் 8வது இடத்துல இருக்குது. சூரியகாந்தி வந்து பாத்தீங்கன்னா 3rd பிளேஸ்ல இருக்குது. சூரியகாந்தி 3rd பிளேஸ், 3வது இடத்துல இருக்குது. அதே மாதிரி கரும்பு வந்து பாத்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்கு. அதுவும் வந்து 3வது இடத்துல இருக்குது. அப்போ உங்களுக்கு முதலிடத்துல எது இருக்குன்னு கேட்டிருக்காங்க. முதலிடத்துல மக்காச்சோளம், பருத்தி மட்டுமே இருக்குது. அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா சி 1 and 2. பாருங்க, தமிழ்நாடு முதலிடத்தில், மக்காச்சோளம், பருத்தியில் முதலிடத்தில் உள்ளது. தேங்காய் 2வது இடத்திலும், மொத்த தானியங்கள் 8வது இடத்திலும், சூரியகாந்தி 3வது இடத்திலும், கரும்பு 3வது இடத்திலும் உள்ளன. சோ விடை சி 1 மற்றும் 2. ஐந்தாவது கேள்வி, which of the following are correctly matched with respect to food items and their cumulative wastages? கீழ் கொடுக்கப்பட்டுள்ள பயிர்கள் மற்றும் கூட்டு விரயங்களில் சரியாக பொருந்தியவற்றை தேர்வு செய்ய. பொருட்கள் கொடுத்துருக்காங்க, அது எந்த அளவுக்கு வேஸ்ட் ஆகுதுன்றது பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ பால்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா கோழி வளர்ப்பு வந்து 1% வேஸ்ட் ஆகுது. அது வந்து தவறுங்க. சரிங்களா, 1% கிடையாது, அதிகமா போகுது. தென் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷரி வந்து பாத்தீங்கன்னா 5% வேஸ்ட் இருக்கு. மீன் வளர்ப்பு வந்து 5% வேஸ்ட் ஆகுது, வேஸ்டேஜ் ஆகுது. இது சரியானது. மீட் வந்து பாத்தீங்கன்னா 3% வேஸ்ட் ஆகுது. இறைச்சி 3% வேஸ்ட் ஆகுது. இது சரியானது. பால் வந்து பாத்தீங்கன்னா 7% விரயமாகுது. இது தவறானது. மீன் வளர்ப்பு, கடல்ல பாத்தீங்களா, கடல்ல வளர்க்கக்கூடிய மீன்கள் வந்து பாத்தீங்கன்னா 10% விரயமாகுது. இதுவும் சரியானது. அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா 2, 3, 5. விடை வந்து பாத்தீங்கன்னா 2, 3, 5 பி. விடை பி 2, 3 and 5. சோ பாருங்க, உணவு கழிவுகள், ஃபுட் ஐட்டம் வேஸ்டேஜஸ், ஃபுட் ஐட்டம் வேஸ்டேஜஸ். தானியங்கள் 5 முதல் 6%. தானியங்கள் 5 முதல் 6%. பருப்பு வகைகள் 6 முதல் 8%. எண்ணெய் வித்துக்கள் 3 முதல் 10%. பழங்கள் மற்றும் காய்கறிகள் 5 முதல் 16%. பால் 1%. மீன்வளம் நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா 5%. மீன்வளம் கடல்ல 10% வேஸ்ட் ஆகுது. இறைச்சி 3%. கோழி 7%. அங்க என்ன கொடுத்திருக்கோம், நம்ம கோழி வந்து பாத்தீங்கன்னா 1% கொடுத்திருந்தோம். மில்க் வந்து பாத்தீங்கன்னா 7% கொடுத்திருந்தோம். ஜஸ்ட் மாத்தி கொடுத்திருந்தோம். சரிங்களா, சோ அவ்வளவுதான். சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உணவுப் பொருட்கள்ல எவ்வளவு வேஸ்ட் ஆகுன்றத கால்குலேஷன் கொடுத்திருக்காங்க. சோ நோட் பண்ணிக்கோங்க. சோ 6வது கேள்வி, ஐடென்டிஃபை தி இன்கரெக்ட். பாருங்க, இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கோல்ட் ஸ்டோரேஜ். குளிர்பதன சேமிப்பு கிடங்கு குறித்த தவறான கூற்றுக்களை தேர்வு செய்ய. இந்தியா இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் தி ஃப்ரூட்ஸ் இன் தி வேர்ல்டு. பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஃப்ரூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கு. பழங்கள் உற்பத்தியில் இந்தியா முதல் இடத்திலும், உலக அளவில் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ல 2ஆம் இடத்துல இருக்கு. சரிங்களா, வெஜிடபிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காய்கறிகள் வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா 2ஆம் இடத்துல இருக்கு, செகண்ட் பிளேஸ் இருக்குது. சோ அப்ப ஆப்வியஸ்லி முதல் ஸ்டேட்மெண்ட் தவறானது. இரண்டாவது ஸ்டேட்மெண்ட், per capita availability of fruits and vegetables is very high in India. இந்தியாவில் தனிநபருக்கு கிடைக்கக்கூடிய பழங்கள் மற்றும் காய்கறிகள் மிக அளவு பாத்தீங்கன்னா மிக அதிகமாக உள்ளது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா தவறானது. இதுவும் அதிகமா கிடையாது. அறுவடைக்கு பின்னால் தேர்ட் வந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ் அக்கவுண்ட்ஸ் ஃபார் 25% to 30% ஆஃப் ப்ரொடக்ஷன் டியூ டு லேக் ஆஃப் கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ். பாருங்க, அறுவடைக்கு பின்னால் ஏற்படும் இழப்புகள் 25% முதல் 30% உள்ளது. காரணம் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேமிப்பு பதனக்கிடங்கள் இல்லாதது. சரிங்களா, சோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சரியான கூற்று. இது சரியான கூற்று. அடுத்து, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் promulgated கோல்ட் ஸ்டோரேஜ் ஆர்டர் அண்டர் எசென்சியல் கமாடிட்டி ஆக்ட் 1955. வேளாண் அமைச்சகம் குளிர்பதன கிடங்கு ஆணையை அத்தியாவசிய பொருள் சட்டத்தின் கீழ் 1955ஆம் ஆண்டு கீழ் வழங்கியது. சோ இது சரியான கூற்று. அப்ப ஃபர்ஸ்ட் 1 and 2 வந்து தவறானது, 3, 4 சரியானது. என்ன கேட்டீங்க, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சரிங்களா, அப்ப விடை வந்து ஏ 1 and 2 ஒன்லி. பாருங்க, இந்தியா வந்து பாத்தீங்கன்னா உலக அளவுல பழங்கள் உற்பத்தியில முதல் இடத்துலயும் காய்கறி உற்பத்தியில 2ஆம் இடத்துல இருக்குது. சோ 7வது கேள்வி, ஐடென்டிஃபை தி இனிஷியேட்டிவ் பை தி கவர்மெண்ட் டுவர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆஃப்டர் 1991. தொழிற்கொள்கையில் 1991க்கு பிறகு அரசு எடுத்த முக்கிய முயற்சிகளை கண்டறிக. சோ என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 91க்கு அப்புறம் வந்து கவர்மெண்ட் முயற்சி எடுத்திருக்காங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் லைசென்சிங் ஃபார் ஆல் கமாடிட்டிஸ். இண்டஸ்ட்ரியல் லைசென்சிங் ஃபார் ஆல் கமாடிட்டிஸ். அனைத்து பொருட்களுக்கும் தொழில் உரிமை பெற வேண்டும். இது கிடையாது. Private sector not allowed in many industries. Private sector is not allowed in many industries. Private sector
allowed in many industries. அப்போ நாட் கிடையாது, allowed. ஸோ ரெண்டாவதும் தவறானது. பெரும்பான்மை தொழில்களில் தனியார் துறைக்கு அனுமதி உண்டு, அனுமதி இல்லைன்னு கொடுத்துருக்காங்க, அனுமதி உண்டு. ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறானது. மூன்றாவது என்ன, மார்க்கெட் அலௌடு டு டிட்டர்மின் பிரைசஸ், விலையை நிர்ணயிக்க சந்தைகளுக்கு அனுமதி, விலையை நிர்ணயிக்க சந்தைகளுக்கு அனுமதி, இது சரியான கூற்று. ஃபோர்த் ஒன் என்ன, டிசர்வேஷன் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியல் செக்டார், பொதுத்துறையை தொடர்பான சீர்திருத்தங்கள், டிசர்வேஷன் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியல் செக்டார். ஸோ இதுவும் சரியான கூற்று. ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் மோனோபொலி அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பிராக்டிசஸ் ஆக்ட், முற்றுரிமை மற்றும் வாணிய கட்டுப்பாட்டு சட்டத்தை, MRTP சொல்லக்கூடிய முற்றுரிமை மற்றும் வாணிய கட்டுப்பாட்டு சட்டத்தை ஒழித்தல். சரிங்களா, இதுவும் சரியானது. அப்ப 3, 4, 5 மூன்றும் சரியானது, முதல் 2 தவறானது, முதல் 2 தவறானது. அப்ப என்ன கேட்டிருக்காங்க, சரியான முயற்சிகள் என்ன கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 3, 4, 5 இந்த மூன்றுமே சரியானது, விடை டி. இதுவும் இல்லாம வேற என்ன முயற்சிகள் எடுத்திருக்காங்க, மொத்தம் 5 முயற்சிகள் எடுத்திருக்காங்க, மொத்தம் 5 முயற்சிகள் எடுத்திருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் டீலைசென்சிங், தொழில் உரிமங்கள் விலக்கம் செய்யப்பட்டன, பாருங்க விலக்கம் செய்யப்பட்டன. செகண்ட் ஒன் டிசர்வேஷன் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ், இது பார்த்தாச்சு. பப்ளிக் செக்டார் பாலிசி, ரிசர்வேஷன் அண்ட் ரிஃபார்ம் ஆஃப் PSES, பப்ளிக் செக்டார் பாலிசி, பொதுத்துறை கொள்கை கட்டுப்பாடுகள் நீக்கம் மற்றும் சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. அபாலிஷன் ஆஃப் MRTP சட்டம் ஒழிப்பு, சரியானது. அடுத்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி அண்ட் ஃபாரின் டெக்னாலஜி பாலிசி, பாருங்க ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி அண்ட் ஃபாரின் டெக்னாலஜி பாலிசி, வெளிநாட்டு முதலீட்டு கொள்கையும் வெளிநாட்டு தொழில்நுட்ப கொள்கையும் கொண்டு வரப்பட்டன. ஸோ இந்த 5 முயற்சிகளும் கொண்டு வரப்பட்டன. 1991ஆம் ஆண்டுக்கு அப்புறம் இந்த 5 முயற்சிகளும் கொண்டு வரப்பட்டன. எட்டாவது கேள்வி, ஐடென்டிஃபை தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், பாருங்க முதலீட்டு விலக்கல் குறித்த சரியான கூற்றுக்களை தேர்வு செய்க. என்ன கொடுத்திருக்காங்க, முதல் கூற்று, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் செல்லிங் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆஃப் public sector undertaking to other PSU or private sectors or banks. முதலீட்டு விலக்கல் என்பது பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை பிற தனியார் நிறுவனங்கள் அல்லது பிற பொதுத்துறை நிறுவனங்கள் அல்லது வங்கிகளுக்கு விற்பது. இது வந்து சரியான கூற்று. So second என்ன பண்ணிருக்காங்க, disinvestment process has not been fully implemented, முதலீட்டு விலக்கம் முழுவதும் நடைமுறைப்படுத்தவில்லை, இதுவும் சரியான கூற்று. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இரண்டுமே சரியான கூற்று. விடை வந்து பாத்தீங்கன்னா both 1 and 2, விடை வந்து பாத்தீங்கன்னா both 1 and 2. So ஒன்பதாவது கேள்வி, ஐடென்டிஃபை தி நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் ஆஃப் லிபரலைசேஷன் ஆன் தி இந்தியன் எக்கானமி, பாருங்க நெகட்டிவ் இம்பாக்ட். ஸோ லிபரலைசேஷன்ல என்ன நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் வந்திருக்கு இந்தியன் எக்கனாமில. தாராளமயமாக்கலால் வந்த எதிர்மறை விளைவுகளை கண்டறிய, இந்திய பொருளாதாரத்தில் தாராளமயமாக்கலால் வந்த எதிர்மறை விளைவுகளை கண்டறிய. என்ன கொடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒன் டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், இது வந்து எதிர்மறை கிடையாதுங்க. தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவானதான், சரிங்களா. சோ இது வந்து பாசிட்டிவானதா, அப்ப இது கிடையாது. இன்கிரீஸ் இன் அன்எம்ப்ளாய்மெண்ட், இது வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறையானது, சரியானது. சோ இது வந்து சரியானது. தேர்ட் ஒன், இன்கிரீஸ் இன் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், இது வந்து நமக்கு பிளஸ் தானே. சோ இது நமக்கு பிளஸ் தானே, ஓகேங்களா, இது நமக்கு பிளஸ், அப்ப இது கிடையாது. டிக்ரீஸ் இன் டாக்ஸ் ரெசிப்ட், வரி வரவு குறைவு, இது வந்து பாத்தீங்கன்னா சரியானது, இது சரியானது. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் கிடையாது, தேர்ட் ஒன் கிடையாது. அப்ப இதுல என்ன நெகட்டிவ் நமக்குன்னா, இன்கிரீஸ் இன் அன்எம்ப்ளாய்மெண்ட், டிக்ரீஸ் இன் டாக்ஸ் ரெசிப்ட். அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா 2 and 4, விடை வந்து பாத்தீங்கன்னா 2 and 4. அப்ப தாராளமயமாக்குறதால நமக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறை விளைவுகள்னா வேலையின்மை அதிகரிப்பு, இரண்டாவது வந்து வரி வரவு குறைவு, இந்த இரண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விடை வந்து பாத்தீங்கன்னா பி. 10வது கேள்வி, ஐடென்டிஃபை தி பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் ஆன் இந்தியன் எக்கானமி, உலகமயமாக்கலின் நேர்மறை விளைவுகளை கண்டறிய. நேர்மறை என்ன பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்கு பாப்போங்க. எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மார்க்கெட், சந்தை விரிவாக்கல், இது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயம் தான், சரிங்களா. அடுத்து கட் த்ரோட் காம்படிஷன், நெருக்கடி போட்டி வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு, இல்ல கிடையாது, நெருக்கடி போட்டி இதுல கிடையாது. அப்போ வந்து இரண்டாவது தவறானது, இது வந்து நெகட்டிவ், சரிங்களா. இது பாசிட்டிவ் கிடையாது, நெகட்டிவ். நெருக்கடி போட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான விஷயம். சோ அடுத்து டிஸ்கரேஜ் டொமஸ்டிக் ஃபார்ம்ஸ், இதுவும் கிடையாது. சோ நம்ம உள்நாட்டு நிறுவனங்களை ஊக்கமின்மை, அதுவும் கிடையாது, சரிங்களா. சோ இது தவறானது. அடுத்து டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஸ், இது வந்து சரியானது. உள்கட்டமைப்பு வளர்ச்சி, இது சரியானது. ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் லிவிங், உயர்ந்த வாழ்க்கை தரம், இதுவும் சரியானது, சரிங்களா. சோ அப்ப குளோபலைசேஷன்ல பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் என்ன இருக்குன்னா, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மார்க்கெட், டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்,
பாருங்க, சந்தை விரிவாக்குதல் மற்றும் உட்கட்டமைப்பு வளர்ச்சி, உயர்ந்த வாழ்க்கை தரம், இந்த மூன்று வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்குது. அப்ப விடை என்ன இருக்குது உங்களுக்கு 145. விடை வந்து பாத்தீங்கன்னா A 145. பாருங்க, உலகமயமாக்கலின் தாக்கம், அதுல நேர் விளைவுகள் என்ன இருக்கு, எதிர் விளைவுகள் என்ன இருக்குது. சோ இதுல நேர் விளைவுகள் நம்ம பார்த்தோம், பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் இப்ப பார்த்தோம். அங்காடி விரிவாக்கம், உள்கட்டமைப்பு வளர்ச்சி, உயர்ந்த வாழ்க்கை தரம், பன்னாட்டு ஒத்துழைப்பு. பாருங்க, பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் என்ன, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மார்க்கெட், டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹையர் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன். இதுல நெகட்டிவ் என்ன இருக்குது, எதிர்மறை விளைவுகள். பாருங்க, கட் த்ரோட் காம்படிஷன், ரைஸ் இன் மோனோபோலி, டிஸ்கரேஜ் டொமஸ்டிக் ஃபார்ம்ஸ் அண்ட் increase in inequalities. So எதிர்மறை விளைவுகள்ல நெருக்கடி போட்டி, முற்றுமை, உள்நாட்டு நிறுவனங்களில் ஊக்கமின்மை மற்றும் சமத்துவமின்மை அதிகரிக்கிறது. சோ இதெல்லாமே உங்களுக்கு எதிர்மறை விளைவுகள். 11வது கேள்வி, ஐடென்டிஃபை தி கரெக்ட் அக்ராரியன் ப்ராப்ளம்ஸ் ஆஃப்டர் 1991 ரிஃபார்ம்ஸ். லோ இன்புட் காஸ்ட், இது கிடையாது. ரிடக்ஷன் ஆஃப் இம்போர்ட் டியூட்டிஸ், சோ இது சரியானது. இன்கிரீஸ் இன் அக்ரிகல்ச்சர் சப்சிடிஸ் கிடையாது. பாசிட்டி ஆஃப் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ், இது சரியானது. அப்போ விடை வந்து பாத்தீங்கன்னா 2 மற்றும் 4 சரியானது. விடை டி 2 மற்றும் 4. 1991ஆம் ஆண்டு சீர்திருத்தங்களுக்கு பிறகு வந்த விவசாய நெருக்கடியை கண்டறிக. என்ன, இடுபொருட்களின் செலவு குறைவு, தவறானது. இல்லை. இறக்குமதி சுங்க வரி குறைப்பு, இது சரியானது. வேளாண்மை மானியம் அதிகரிக்கவில்லை, தவறானது. கடன் வசதிகளில் பற்றாக்குறையை நிறுத்தி வைத்தல், இது சரியானது. அப்போ ஆன்சர் வந்து டி 2 மற்றும் 4. சோ அப்ப மற்ற நெருக்கடிகள் என்னன்னு பார்ப்போம். வாருங்க. ஹை இன்புட் காஸ்ட், இடுபொருட்களின் செலவு உயர்வானது. கட்பேக் இன் அக்ரிகல்ச்சரல் சப்சிடிஸ், வேளாண்மை மானிய குறைப்பு. ரிடக்ஷன் ஆஃப் இம்போர்ட் டியூட்டிஸ், இறக்குமதி சுங்க வரி குறைப்பு, இது பார்த்தோம். பாசிட்டி ஆஃப் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ், கடன் வசதிகளை நிறுத்தி வைத்தல், இதுவும் பார்த்தோம். இந்த 4 தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1991 சீர்திருத்தத்திற்கு பின்னர் வந்த விவசாய நெருக்கடிகள். 12வது கேள்வி, ஐடென்டிஃபை தி ரைட் காசஸ் ஃபார் ரூரல் பாவர்ட்டி. ஊரக வறுமைக்கான சரியான காரணங்களை கண்டறிய. இப்போ ஊரக வறுமைக்கான சரியான காரணங்கள் என்ன பார்ப்போம். ஸ்கிவ்ட் லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், நிலங்கள் சரியாக பிரிக்கப்படாமை, இது சரியான ஒரு கூற்று. அடுத்து மோர் எம்பசிஸ் ஆன் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ், பெரிய தொழிற்சாலைகளுக்கே முக்கியத்துவம் கொடுப்பது, இதுவும் சரியானது. லேக் ஆஃப் பப்ளிக் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட், பொதுத்துறைகளில் முதலீடு இன்மை, இதுவும் சரியானது. மோர் எம்பசிஸ் ஆன் நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட், பண்ணைசாரா தொழிலில் அதிக வேலை வாய்ப்பு, இது தவறானது. லோ ப்ரொடக்டிவிட்டி, குறைந்த உற்பத்தி திறன், இதுவும் சரியானது. சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் காசஸ் ஃபார் ரூரல் பாவர்ட்டி. ஊரக வறுமைக்கான சரியான காரணங்கள் என்ன, நிலங்கள் சரியாக பிரிக்கப்படாமை, பெரிய தொழிற்சாலைகளுக்கே முக்கியத்துவம் கொடுப்பது, பொதுத்துறைகளில் முதலீடு இன்மை இல்லாதது, அடுத்து குறைந்த உற்பத்தி திறன். சோ இதுதான் உங்களுக்கு ஊரக வறுமைக்கான காரணங்கள். அப்ப விடை என்ன உங்களுக்கு 1 2 3 5. விடை சி 1 2. மேலும் ஊரக வறுமைக்கான காரணங்கள் என்ன, லேக் ஆஃப் நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட், பண்ணை சாராத தொழில்களில் வேலைவாய்ப்பின்மை, இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் மற்றும் சோசியல் எவில் சமூக குறைபாடுகள், லோ ப்ரொடக்டிவிட்டி குறைந்த உற்பத்தி திறன், அன்இக்குவல் பெனிஃபிட் ஆஃப் growth வளர்ச்சியின் நன்மைகளில் உள்ள சமனற்ற நிலை. பாருங்க, வளர்ச்சியின் நன்மையில் உள்ள சமனற்ற நிலை, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஊரக வறுமைக்கான மூல காரணங்கள். 13வது கேள்வி, which of the following characteristics of செஸ் இஸ் ஆர் ட்ரூ. கீழ்கண்டவற்றுள் சிறப்பு பொருளாதார மண்டலம் குறித்து சரியான கூற்றுக்களை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, ஜியோகிராபிக்கலி டிமார்க்டு ஏரியா வித் பிசிக்கல் செக்யூரிட்டி, பாதுகாப்புடன் கூடிய வரையறுக்கப்பட்ட நிலப்பகுதிகள். எஸ், இது ஒரு பாதுகாக்கப்பட்ட இடத்துல தான் வந்து செஸ் அமைஞ்சிருக்கும். செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் கவர்னிங் அத்தாரிட்டி, பன்முக ஆளுமை முகமை, இது பாத்தீங்கன்னா கிடையாது, பன்முக ஆளுமை முகமை கிடையாது. அடுத்து having a separate customs area, தனிப்பட்ட சுங்க பகுதியை கொண்டது. எஸ், இது சரியானது. ஃபோர்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம்லைன்ட் ப்ரொசீஜர்ஸ், நெறிமுறைப்படுத்தப்பட்ட நடைமுறைகள், இதுவும் சரியானது. ஃபிஃப்த் ஒன் மோர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ஃபிலிம்ஸ் லொகேட்டட் இன் செஸ். பாருங்க, ஃபிஃப்த் ஒன் என்னன்னா உங்களுக்கு செஸ்ஸில் இடம்பெற்ற நிறுவனங்களின் சுதந்திரத்திற்கு கட்டுப்பாடு, இது கிடையாது. சரிங்களா, சோ இதுவும் கிடையாது. அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 3 and 4. விடை வந்து பாத்தீங்கன்னா 1 3 and 4. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி. ஆன்சர் சி. மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் செஸ்.
செஸ்ஸின் முக்கியமான இயல்புகள் என்ன? இது பார்த்தாச்சு ஆல்ரெடி. ஜியோகிராபிக்கலி டிமார்க்டு ஏரியா வித் பிசிக்கல் செக்யூரிட்டி, பாதுகாப்புடன் கூடிய நிலப்பகுதிகள். செகண்ட் ஒன் என்ன? அட்மினிஸ்ட்ரேட்டட் பை சிங்கிள் பாடி ஆர் அத்தாரிட்டி, தனி அமைப்பால் நிர்வகிக்கப்படுகிறது. ஸ்ட்ரீம்டு ப்ரொசீஜர்ஸ், நெறிமுறைப்படுத்தப்பட்ட நடைமுறைகள். ஹேவிங் செப்பரேட் கஸ்டம் ஏரியா, தனிப்பட்ட விருப்ப பகுதியை கொண்டது. கவர்னட் பை மோர் லிபரல் எக்கனாமிக் லாஸ், தாராளமய பொருளாதார சட்டத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. கிரேட்டர் ஃப்ரீடம் டு தி ஃபர்ம்ஸ் located in CES, இதில் அமையப்பட்ட நிறுவனங்களுக்கு அதிக அளவு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. As a result, they need not respect the government's rules and regulations. The social and environmental impacts were disastrous. எனவே அரசின் சட்டதிட்டங்களையும் கட்டுப்பாடுகளையும் கடைபிடிக்க வேண்டிய அவசியமில்லை. இதனால் சமூகமும் சுற்றுப்புற சூழல்களும் பாதிக்கப்படுகின்றன. 14வது கேள்வி, which of the following statements is or right about maternal mortality rate MMR, மகப்பேறு இறப்பு விகிதம் குறித்த சரியான கூற்றுகளை தேர்வு செய்ய. It is the rate of death of women during childbirth per lakh population. பாருங்க, 1,00,000 பிரசவத்தின் போது இறந்த பெண்களின் விகிதத்தை குறிக்கின்றது. MMR என்பது 1,00,000 பிரசவத்தின் போது இறந்த பெண்களின் விகிதத்தை குறிக்கின்றது. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா இது சரியான கூற்று. செகண்ட் ஒன், தமிழ்நாடு stands above the national average in MMR rate. தமிழ்நாட்டின் MMR விகிதம் இந்தியா அளவின் சராசரியை விட அதிகமாகும். இதுவும் சரியான கூற்று. தமிழ்நாடு ranks number 1 in controlling MMR. தமிழ்நாடு ranks number 1 in controlling MMR. மகப்பேறு இறப்பு விகிதம் குறைப்பதில் தமிழ்நாடு முதலாம் இடத்தில் உள்ளது. இது தவறான கூற்று. சோ முதல் 2 கூற்றும் சரியானது. இப்ப விடை பாத்தீங்கன்னா 1 and 2. தமிழ்நாடு பாத்தீங்கன்னா மகப்பேறு விதத்தை குறைப்பதில் 3ஆம் இடத்தில் உள்ளது. தமிழ்நாடு has good record of controlling MMR, ranking 3rd with 79. Kerala 61, Maharashtra 67, against national average of 159, again half of the national average. பாருங்க, நிதி ஆயோக் அறிக்கையின்படி மக்கட்பேறு காலத்தில் தாயின் இறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்துவதில் இந்திய அளவில் தமிழ்நாடு 79 எண்ணிக்கையுடன் 3வது இடத்தில் உள்ளது. அப்ப இது தேசிய சராசரியான 159 இது சரிபாதி அளவாகும். மகப்பேறு இறப்பு வீதத்தில் கேரளம் 61 முதலிடத்திலும் மகாராஷ்டிரா 67 இரண்டாம் இடத்திலும் உள்ளது. குறியீடு பாருங்க, இண்டிகேட்டர்ஸ் என்ன? IMR பச்சிளங்குழந்தை இறப்பு விகிதம் தமிழ்நாடு 17 உள்ளது. இந்தியா 34வது இறப்பு வீதம் உள்ளது. MMR 79 தமிழ்நாடு, இந்தியா 159. வாழ்நாள் எதிர்பார்ப்பு மொத்தம் ஆண்கள் வாழ்நாள் எதிர்பார்ப்பு மொத்தம் 70.6 தமிழ்நாடும், 67.9 வயது இந்தியாவும் உள்ளது. ஆண்கள் இதில் 68.6 வயது வரை தமிழ்நாட்டில் உள்ளனர். இந்தியாவில் 66.4 வயதாக உள்ளது. பெண்கள் 72.7 வயதாக தமிழ்நாட்டில் உள்ளது. இந்தியாவில் 69.6 வயதாக உள்ளனர். கல்வி அறிவு மொத்தம் 80.33% தமிழ்நாட்டிலும், மொத்த கல்வி அறிவு வீதம் இந்தியாவில் 74.04% உள்ளனர். இதில் ஆண்கள் தமிழ்நாட்டில் 86.81%, பெண் தேசிய அளவில் 82.14% கல்வி அறிவு பெற்றுள்ளனர். பெண்கள் 73.86% தமிழ்நாட்டில், இந்தியாவில் 65.46% பெண்கள் கல்வி அறிவு பெற்றுள்ளனர். பாலின விகிதம் இந்தியாவில் தமிழ்நாடு 995, இந்தியா 940 உள்ளது. சரிங்களா? பாலின விகிதத்தில் தமிழ்நாடு 1995 பெண்கள் உள்ளனர். இந்திய அளவில் 940 பெண்கள் உள்ளனர். 15வது கேள்வி, consider the following statements, identify the true ones. கீழ்கண்ட கூற்றுகள் சரியானவற்றை தேர்வு செய்க. First one, தமிழ்நாடு is the second largest contribution to India's GDP. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகத்தின் பங்களிப்பு 2வது இடத்தில் உள்ளது. இது சரியான கூற்று. தமிழ்நாடு ranks second among the states in terms of factories. தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையில் தமிழகம் 2வது இடத்தில் உள்ளது. இது தவறானது. ஏன்னா தமிழகம் முதல் இடத்தில் உள்ளது. சரிங்களா? தமிழகத்தில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. சோ அப்ப 2வது கூற்று தவறானது. 3வது கூற்று, இந்தியா இஸ் பிளேஸ்ட் 3rd in the health index as per நிதி ஆயோக் ரிப்போர்ட். பாருங்க, நிதி ஆயோக் அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு 3ஆம் இடத்தில் உள்ளது. இது சரியான கூற்று. தமிழ்நாடு ranks 3rd in human development index. தமிழகம் மனித வளர்ச்சி குறியீட்டில் தமிழ்நாடு 3ஆம் இடம் வகிக்கின்றது. இதுவும் சரியான கூற்று. அப்ப சரியான கூற்று கேட்டிருக்காங்க. 1, 3, 4 சரியாக உள்ளது. 2 மட்டும் தவறாக உள்ளது. விடை C 1, 3 and 4.
16வது கேள்வி, which of the following given statements are false? கிடையாது, இது கரெக்ட். ஃபால்ஸ் கிடையாது, கரெக்ட். இதுனா கரெக்ட். கீழ்காணும் கூற்றுகளில் தவறானது கிடையாது, சரியானவற்றை தேர்வு செய்க. தமிழ்நாடு has the largest number of engineering colleges. எஸ், இந்தியாவில் மிக அதிகமான பொறியியல் கல்லூரியில் தமிழகத்தில் உள்ள, இது சரியான கூற்று. தமிழ்நாடு has emerged as the major hub of renewable energy. தமிழ்நாடு புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் ஒரு முக்கிய மையமாக உருவெடுத்து உள்ளது, இதுவும் சரியான கூற்று. Third one, தமிழ்நாடு has the second highest gross enrollment ratio in higher education in India. இந்தியாவில் உயர்கல்வியில் மொத்த சேர்க்கை விகிதம் அதிகம் உள்ள இரண்டாவது மாநிலமாக தமிழகம் உள்ளது. இது வந்து தவறானது, ஏன்னா முதல் மாநிலமாக தமிழகம் உள்ளது, ஃபர்ஸ்ட்ல இருக்கு. சரிங்களா, ஹையர் எஜுகேஷன்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா முதல் இடத்துல தமிழகம் உள்ளது. அப்ப மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் தவறானது. என்ன கரெக்டான ஸ்டேட்மெண்ட்? அப்ப விட வந்து பாத்தீங்கன்னா 1 and 2. சோ ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் கிடையாது, சரியானது. சோ நோட் பண்ணிக்கோங்க. 17வது கேள்வி, which of the following given statements are true? கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. According to the socio-economic caste census 2015, 73% of the households in India are rural. சமூக பொருளாதாரம் மற்றும் சாதி ரீதியான கணக்கீடு 2005 படி 73% மக்கள் ஊரக பகுதிகளில் வசிக்கின்றனர். இது சரியான கூற்று. 18.5% are backward class households, தவறானது. சரிங்களா, சோ இதில் 18.5% மக்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் அவர், இது தவறானது. 11% of them are scheduled tribes category. 11% மக்கள் இதில் பழங்குடியினர் ஆவர், இது சரியானது. இப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா 1 and 3. சோ கரெக்டா கேட்டிருக்காங்க. அப்ப விடை சி 1 and 3. 18வது கேள்வி, match the following poverty eradication schemes correctly. பாருங்க, கீழ்காணும் வறுமை ஒழிப்பு திட்டங்களை சரியாக பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எப்போ உருவான அந்த ஆண்டு, சரிங்களா, அந்த இயர் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்ப்போம். ஸோ இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், IRDP சொல்லக்கூடிய இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆண்டுனா 1978ஆம் ஆண்டு. 1978ஆம் ஆண்டு. ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா, ஜவஹர் வேலை வாய்ப்பு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 1989. மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 2006ஆம் ஆண்டு. 20 பாயிண்ட் ப்ரோக்ராம், 20 அம்ச திட்டம் பாத்தீங்கன்னா 1975ஆம் ஆண்டு. 1975ஆம் ஆண்டு. அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா 4, 2, 1, 3. விடை வந்து பாத்தீங்கன்னா ஏ. 19வது கேள்வி, match the following development schemes correctly. பாருங்க, கீழ்காணும் மேம்பாட்டு திட்டங்களை சரியாக பொறுத்துக. மேம்பாட்டு திட்டங்கள் கொடுத்திருக்காங்க, அது இயற்றப்பட்ட ஆண்டுகள் கொடுத்திருக்காங்க. சோ இந்திரா ஆவாஸ் யோஜனா, வந்து 1985ஆம் ஆண்டு. நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன், தேசிய ஊரக சுகாதார திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 2005ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், தேசிய ஊரக வாழ்வியல் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா வாழ்வாதார திட்டம் 2011ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா, ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா வந்து 2010ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஸ்கீம், தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 2013ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. சோ அனைத்துமே சரியா வந்து பொருத்தப்பட்டது. அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா சி. சரிங்களா, விடை வந்து பாத்தீங்கன்னா சி. So 20வது கேள்வி, which of the following includes the rainbow revolution? பாருங்க, கீழ்க்கண்டவற்றுள் எவையெல்லாம் வானவில் புரட்சியின் ஒரு அங்கமாகும்? வானவில் புரட்சியின் ஒரு அங்கமாகும். வாங்க பார்ப்போம். கிரீன் ரெவல்யூஷன். இப்ப கிரீன் ரெவல்யூஷன் என்னது? உங்களுக்கு அக்ரிகல்ச்சர். பசுமை புரட்சினா வேளாண்மை, சரியா புரிந்திருக்குது. அடுத்து எல்லோ ரெவல்யூஷன், ஆயில் சீட்ஸ், எண்ணெய் வித்துக்கள், சரியா புரிந்திருக்குது. சோ ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் சரியா இருக்குது. சில்வர் ரெவல்யூஷன், எக். சோ வெள்ளி புரட்சி என்பது முட்டை உருவாக்குதல். சோ இது வந்து சரியா புரிஞ்சிருக்குது. அடுத்து ஒயிட் ரெவல்யூஷன், மில்க். சோ வெண்மை புரட்சி, பால், இதுவும் சரியா புரிஞ்சிருக்குது. கிரே ரெவல்யூஷன், சாம்பல் புரட்சி, கிரே ரெவல்யூஷன், சாம்பல் புரட்சி, ஃபெர்டிலைசர்ஸ், இதுவும் வந்து சரியா புரிஞ்சிருக்கு. அப்ப 5மே சரியா இருக்கு. சரிங்களா, 5மே சரியா இருக்கு. பாருங்க, பசுமை புரட்சினா வேளாண்மை, மஞ்சள் புரட்சினா எண்ணெய் வித்துக்கள், வெள்ளி புரட்சினா முட்டை, வெண்மை புரட்சினா பால், சாம்பல் புரட்சினா உரங்கள். சோ அனைத்துமே சரியா புரிஞ்சிருக்கு. அப்ப விடை என்ன? மேற்கண்ட அனைத்தும். விடை வந்து பாத்தீங்கன்னா டி, மேற்கண்ட அனைத்தும்.
So 21வது கேள்வி match the following given revolution correctly. பாருங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள புரட்சிகளை சரியாக பொருத்துக. ப்ளூ ரெவல்யூஷன் நீல புரட்சி பாருங்க fish. brown revolution leather. brown revolution leather. pink revolution shrimp. round revolution potato. golden revolution fruits. red revolution meat or tomato. black revolution petroleum. black revolution petroleum. So answer is B. கீழே கொடுக்கப்பட்டுள்ள புரட்சிகளை சரியாக பொருத்துக. பாருங்க நீல புரட்சி மீன், பழுப்பு புரட்சி தோல் பொருட்கள், இளம் சிவப்பு புரட்சி இறால், வட்ட புரட்சி உருளைக்கிழங்கு, தங்க புரட்சி பழங்கள், சிவப்பு புரட்சி இறைச்சி அல்லது தக்காளி, கரும்பை புரட்சி பெட்ரோலியம். கரும்பை புரட்சி பெட்ரோலியம். விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பி. விடை பி. 22வது கேள்வி which of the following given statements about silk industry is are true. கீழ் கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை சரியானவற்றை தேர்வு செய்ய. என்னன்னா உங்களுக்கு பட்டு தொடர்பான பட்டு தொழிற்சாலை தொடர்பான கூற்றுகளை ஆராய்ச்சின்னு கொடுத்திருக்காங்க. வாங்க. First one, India is the largest country in the world in producing natural silk. இயற்கையான பட்டு தயாரிப்பில் இந்தியா முதலில் உள்ளது. தவறு. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்தில் உள்ளது. செகண்ட் பிளேஸ்ல இந்தியா இருக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சைனா இருக்கு. சரிங்களா? முதல் இடத்துல சீனா உள்ளது. சோ அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் தவறானது. இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் at present India produces about 60% silk of the world. தற்போது உலக அளவில் 16% உற்பத்தியை இந்தியா கொண்டுள்ளது. என்னது உங்களுக்கு பட்டு உற்பத்தி சரிங்களா? சில்க் வந்து பாத்தீங்கன்னா 16% கொண்டுள்ளது. அடுத்து மூன்றாவது இந்தியா is the only country producing all the 5 known commercial varieties of silks. இந்தியா மட்டுமே வணிக அடிப்படையிலாக 5 வகையான பட்டு துணிகளை உற்பத்தி செய்கிறது. பட்டு துணிகளை உற்பத்தி செய்கிறது. சோ இதுவும் சரியான கூற்று. அப்ப 2 3வது கூற்றுகள் சரியா உள்ளது. முதல் கூற்று தவறானது. விடை A 2 and 3 only. 23வது கேள்வி identify the right silk varieties produced in India. கீழ் கொடுக்கப்பட்டுள்ள பட்டு துணிகளின் வகைகளில் இந்தியாவில் மட்டும் செய்யப்படுகின்ற பற்றை தேர்வு செய்ய. மல்பரி, டிராபிக்கல் டசர், ஓக் டசர், சார்முஸ், சில்க், எரி, முகா. மல்பரி பட்டு, வெப்பமண்டல டசர் பட்டு, ஓக் டசர் பட்டு, சார்மிஸ் பட்டு, எரி பட்டு மற்றும் முகா பட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சார்மிஸ் சில்க் வந்து நம்மகிட்ட கிடையாது. சரிங்களா? சார்மிஸ் சில்க் வந்து இந்தியா தயாரிக்கல. அப்ப விடை என்ன உங்களுக்கு? மல்பரி இருக்குது, டிராபிக்கல் டசர் இருக்குது, ஓக் டசர் இருக்குது, எரி பட்டு இருக்குது, முகா பட்டு இருக்குது. அப்ப 5மே இருக்குது எக்ஸப்ட் சார்மிஸ் தர. அப்ப விடை என்ன உங்களுக்கு? 1 2 5 6. விடை ஏ. 24வது கேள்வி consider the following statements about sugar industry. Identify the wrong statement. பாருங்க wrong statements. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் சர்க்கரை தொழில் குறித்த தவறான கூற்றுகளை தேர்வு செய்ய. First one, sugar industry is second largest industry among agriculture based industries in India. இந்தியாவில் வேளாண் சார்பு தொழில்களில் சர்க்கரை தொழில் 2வதாக உள்ளது. இது சரியான கூற்று. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா second one, India is the largest producer and consumer of sugar in the world. பாருங்க உலக அளவில் இந்தியா பெரிய அளவிலான சர்க்கரை உற்பத்தியாளராகவும் பெரிய அளவிலான நுகர்வோராகவும் இருக்கிறது. இதுவும் சரியான கூற்று. தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் கான்ட்ரிபியூட்ஸ் ஓவர் 1/3 ஆஃப் தி இந்தியன் டோட்டல் சுகர் அவுட்புட். பாருங்க உத்தரப்பிரதேசம் இந்திய அளவில் 1/3 சர்க்கரை உற்பத்தி செய்கிறது. இது தவறானது. ஏன்னா உத்தரப்பிரதேஷ் கிடையாது. இது மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா தான். சோ உத்தரப்பிரதேசம் அதுக்கு அடுத்தபடியா உள்ளது. அப்ப தேர்ட் ஒன் தவறானது. அப்ப விடை என்ன? ராங் தான் கேட்டிருக்காங்க. அப்ப விடை சி. 25வது கேள்வி ஐடென்டிஃபை தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் காட்டன் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. காட்டன் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பருத்தியும் நெசவு தொழிலும் குறித்த சரியான கூற்றுகளை தேர்வு செய்ய. ஃபர்ஸ்ட் என்ன? காட்டன் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இஸ் தி ஓல்டஸ்ட் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. இந்தியாவில் நெசவு தொழில் மிகவும் பாத்தீங்கன்னா பழமையான ஒரு தொழிலாகும். இது சரியான கூற்று. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காட்டன் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எம்ப்ளாய்ஸ் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். பருத்தி நெசவு தொழிலில் பருத்தி மற்றும் நெசவு தொழில் அதிக தொழிலாளர்களை கொண்ட துறையாகும். அதிக தொழில் மற்றும் அதிக தொழிலாளர்களை கொண்ட ஒரு துறையாகும். இதுவும் சரியான கூற்று. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காட்டன் அண்ட் டெக்ஸ்டைல் அக்கவுண்ட்ஸ் ஃபார் 4% ஆஃப் ஜிடிபி. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பருத்தி நெசவு தொழில் 4% உள்ளது. 4% உள்ளது. இதுவும் சரியான கூற்று. ஃபர்ஸ்ட்
Indian modernized cotton cloth mill was established in 1880 at Fort Gloucester near கல்கத்தா. கொல்கத்தாவிற்கு அருகிலுள்ள குளோஸ்டர் துறைமுக நகரில் 1818 முதல் நவீன துணி உற்பத்தி ஆலை அமைக்கப்பட்டது. இதுவும் பார்த்தீங்கன்னா சரியான கூற்று. அப்ப நான்குமே சரியான கூற்று. விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆல் தி அபவ். விடை ஆல் தி அபவ். 26வது கேள்வி, ஐடென்டிஃபை தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ஜூட் இண்டஸ்ட்ரி. சணல் தொழில் குறித்த சரியான கூற்றுக்களை தேர்வு செய்ய. தி ஜூட் இண்டஸ்ட்ரி இன் தி கண்ட்ரி இஸ் ட்ரெடிஷனலி எக்ஸ்போர்ட் ஓரியன்டட். பாருங்க, இந்தியாவின் சணல் தொழில் பாரம்பரியமாக ஏற்றுமதி செய்து வருகிறது. இது சரியான கூற்று. இரண்டாவது, இந்தியா ரேங்க்ஸ் நம்பர் 1 இன் ரா ஜூட் அண்ட் ஜூட் கூட்ஸ் ப்ரொடக்ஷன். பாருங்க, இந்த உலக அளவில் இந்தியா கச்சா சணல் பொருட்கள் தயாரிப்பதில் முதல் இடத்தில் உள்ளது. இதுவும் சரியான கூற்று. தேர்ட் ஒன், இந்தியா ரேங்க்ஸ் நம்பர் 2 இன் எக்ஸ்போர்ட் ஆஃப் ஜூட் கூட்ஸ் இன் தி வேர்ல்டு. சணல் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியா 2ஆம் இடத்தில் உள்ளது. எஸ், இதுவும் சரியானது. முதல் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் உள்ளது. சோ மூன்றுமே சரியான கூற்று. விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆல் தி அபவ். விடை ஆல் தி அபவ். 27வது கேள்வி, மேட்ச் ஆஃப் தி ஃபாலோயிங் பப்ளிக் செக்டார் ஸ்டீல் பிளான்ஸ் அண்ட் கண்ட்ரீஸ் அசிஸ்டன்ஸ். பாருங்க, பொதுத்துறையில் எஃகு நிறுவனம் மற்றும் உதவி நாடுகளின் சரியாக பொருத்தவும். உதவி நாடுகளை சரியாக பொருத்தவும். ரூர்கேலா வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனி. ரூர்கேலா ஜெர்மனி. துர்காப்பூர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலாந்து யூகே. பொக்காரோ ரஷ்யா. சேலம் இந்தியா. சேலம் இந்தியா. சோ ரூர்கேலா ஜெர்மனி, துர்காப்பூர் இங்கிலாந்து, பொக்காரோ ரஷ்யா, சேலம் இந்தியா. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பி. விடை பி. 28வது கேள்வி, ஐடென்டிஃபை தி ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ். கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றுகளை தேர்வு செய்ய. ஃபர்ஸ்ட் என்ன, ஃபார் மைக்ரோ மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைசஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிளான்ட் அண்ட் மெஷினரி டஸ் நாட் எக்ஸீட்ஸ் ₹25 lakhs. குறு உற்பத்தி நிறுவனங்களின் தொழிற்சாலை மற்றும் உபகரணங்களுக்கான முதலீடு 25 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். இது சரியான கூற்று. செகண்ட் ஒன், ஃபார் ஸ்மால் மேனுஃபேக்சரிங் enterprises investment in plant and machinery is more than 25 lakhs but does not exceed 5 crores. பாருங்க, சிறு உற்பத்தி நிறுவனங்களில் தொழிற்சாலை மற்றும் உபகரணங்களுக்கான முதலீடு 25 லட்சத்திற்கு அதிகமாகவும் 5 கோடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். இதுவும் சரியான கூற்று. மூன்றாவது கூற்று வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன் என்ன, ஃபார் மீடியம் மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைசஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிளான்ட் அண்ட் மெஷினரி is more than 5 crores, more than 5 crores, but does not exceed ₹10 crores, but does not exceed ₹10 crores. நடுத்தர உற்பத்தி நிறுவனங்களின் தொழிற்சாலை மற்றும் உபகரணங்களுக்கான முதலீடு 5 கோடிக்கு அதிகமாகவும் 10 கோடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். பாருங்க, 10 கோடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். அப்ப உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, அங்க ராங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, தவறான கூற்றுக்களை கேட்டிருக்காங்க. இன்னும் இருக்கிறது எல்லாமே சரியான கூற்று. அப்ப விடை என்ன உங்களுக்கு, நன் ஆஃப் தி அபவ். விடை வந்து பாத்தீங்கன்னா நன் ஆஃப் தி அபவ். 29வது கேள்வி, மேட்ச் தி ஃபாலோயிங் கரெக்ட்லி. கீழ்கண்டவற்றை சரியாக பொறுத்துக. மைக்ரோ பாருங்க, சர்வீஸ் என்டர்பிரைசஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சேவை நிறுவனங்கள் முதலீடு. ஒரு சேவை நிறுவனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு முதலீடு இருக்கணும் அப்படின்றத क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ மைக்ரோ இண்டஸ்ட்ரி சரிங்களா, குறு சேவை நிறுவனம். குறு சேவை நிறுவனத்துக்கு எவ்வளவு இருக்கும்னா 10 lakhs இருக்கணும். குறு சேவை நிறுவனங்களுக்கு 10 lakhs இருக்கணும். 10 லட்சம் இருக்கணும். லெஸ்ஸர் தென் 10 lakhs சரிங்களா, 10 லட்சத்துக்கு உள்ள இருக்கணும். ஸ்மால் சர்வீஸ் செக்டார் சரிங்களா. சோ சிறிய சேவை நிறுவனம் இருக்குல்ல, சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கணும்னா உங்களுக்கு கிரேட்டர் than 10 lakhs but does not exceed 2 crores. பாருங்க, 10 லட்சத்துக்கு மேல் does not exceed 2 கோடிக்கு மிகாமல் இருக்க வேண்டும். அடுத்து மீடியம் சர்வீஸ் செக்டார் சரிங்களா. சோ நடுத்தர சேவை நிறுவனம் எவ்வளவு இருக்கணும் உங்களுக்கு 2 crores but does not exceed 5 crores. நடுத்தர சேவை நிறுவனம் எவ்வளவு இருக்கணும் 2 கோடிகள் அப்படின்னா 2 கோடிக்கு மிகாமல் இருக்க வேண்டும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதோட கிரைட்டீரியா பண்ணிருக்காங்க. அப்போ விடை வந்து பாத்தீங்கன்னா 1க்கு சி, 2க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏ, 3க்கு பி. விடை ஏ. சோ 30வது கேள்வி, ஐடென்டிஃபை தி ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி கரெக்ட்லி. பாருங்க, முதலாளித்துவ பொருளாதாரத்தின் சிறப்புகளை சரியாக தேர்வு செய்க. சோ அப்ப கேபிட்டலிஸ்ட் எக்கனாமினா என்ன பார்ப்போம். பிரைவேட் ஓனர்ஷிப் ப்ராப்பர்ட்டி. பிரைவேட் ஓனர்ஷிப் ப்ராப்பர்ட்டி, தனியார் சொத்துரிமை, இது சரியானது. அடுத்து லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பரம்பரை சட்டம், இதுவும் சரியானது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அண்ட் என்டர்பிரைசஸ். தொழில் முனைவு தேர்ந்தெடுப்பதில் அவர்களுக்கு சுதந்திரம் உள்ளது, இதுவும் சரியானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஆஃப்
பிரைஸ் மெக்கானிசம். ஆப்ஷன்ஸ் ஆஃப் பிரைஸ் மெக்கானிசம். விலையில்லாத இயங்குமுறை அமைப்பு, இது தவறானது. விலையில்லாத இயங்குமுறை அமைப்பு கிடையாது. ஆப்ஷன்ஸ் ஆஃப் பிரைஸ் மெக்கானிசம் கிடையாது. உங்களோட மோட்டோவே பிரைஸ் மெக்கானிசம் தான். சரிங்களா? சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாவது என்ன, லிமிட்டட் ரோல் ஆஃப் கவர்மெண்ட். லிமிட்டட் ரோல் ஆஃப் கவர்மெண்ட் அப்போ வந்து பாத்தீங்கன்னா குறைவான அரசின் தலையீடு. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சோ இதுல அரசின் தலையீடு குறைவா இருக்கும். அப்ப ஐந்தாவதும் சரியானது. சரிங்களா? அப்ப 1, 2, 3, 5 சரியானது. சோ 4 மட்டும் தவறானது. அப்ப விடை என்ன உங்களுக்கு? 1, 2, 3, 5. விடை வந்து டி 1, 2, 3, 5. 31வது கேள்வி, ஐடென்டிஃபை தி ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் சோசியலிஸ்ட் எக்கானமி. பாருங்க, சமத்துவ பொருளாதார அமைப்பு குறித்த சரியான கூற்றுகளை தேர்வு செய்ய. அப்ப சமத்துவ பொருளாதாரம் என்ன, வாங்க பார்ப்போம். ஃபாதர் ஆஃப் சோசியலிசம் இஸ் கார்ல் மார்க்ஸ். ஃபாதர் ஆஃப் சோசியலிசம் இஸ் கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸ் சமத்துவத்தின் தந்தை ஆவார். இது சரியான கூற்று. அடுத்து, சோசியலிசம் ரெஃபர்ஸ் டு எ சிஸ்டம் ஆஃப் டோட்டல் பிளானிங், பப்ளிக் ஓனர்ஷிப் அண்ட் ஸ்டேட் கண்ட்ரோல். பாருங்க, பப்ளிக் ஓனர்ஷிப் அண்ட் ஸ்டேட் கண்ட்ரோல் ஆன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். என்ன சொல்லிருக்காங்க? சமத்துவம் என்பது மொத்த திட்டமிடுதல், பொது உடைமை மற்றும் பொருளாதார நடவடிக்கையில் அரசின் கட்டுப்பாடு ஆகும். இது சரியான கூற்று. அடுத்து, சோசியலிஸ்ட் எக்கனாமி இஸ் நோன் அஸ் கமாண்ட் எக்கனாமி. கமாண்ட் எக்கனாமி. சமத்துவ பொருளாதாரம் கட்டளை பொருளாதாரம் எனவும் அழைக்கப்படுகிறது. இதுவும் சரியானது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, பப்ளிக் வெல்ஃபேர் இஸ் தி மெயின் மோட்டிவ் ஆஃப் ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். சமத்துவத்தில் பொதுநலமே அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளின் பின்புல முக்கிய நோக்கமாகும். இதுவும் பார்த்தீங்கன்னா சரியான கூற்று. என்ன கொடுத்திருக்காங்க? ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப சோசியலிஸ்ட் எக்கனாமிக்ஸ்ல இது அனைத்துமே வரும். அப்ப விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆல் தி அபவ். விடை டி, ஆல் தி அபவ். 32வது கேள்வி, ஐடென்டிஃபை தி இன்கரெக்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சோசியலிசம். பாருங்க, சமத்துவ பொருளாதாரத்துக்கான தவறான கூற்றுக்களை தேர்வு செய்க. இப்ப என்ன தவறான கூற்றுக்கள்? பிரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் ஆல் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஆல் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். உற்பத்தி மூலங்களின் தனியார் உரிமம். கண்டிப்பா வந்து அரசின் உரிமம் தான் இருக்கும், தனியார் உரிமம் கிடையாது. சரிங்களா? அப்ப இது தவறானது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஈக்குவாலிட்டி இன்கம், ஈக்குவாலிட்டி ஆஃப் இன்கம், வருவாயில் சமத்துவம். இது சரியானது. வருவாயில் சமத்துவம், இது வந்து பாத்தீங்கன்னா சரியானது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, இதுவும் சரியானது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகளில் சமத்துவம் கொடுக்க வேண்டும் சொல்றாங்க. இதுவும் சரியானது. அடுத்து, ஆப்ஷன்ஸ் ஆஃப் மெக்கானிசம். பாருங்க, ஆப்ஷன்ஸ் ஆஃப் பிரைஸ் மெக்கானிசம். விலையற்ற இயங்குமுறை அமைப்பு. விலையற்ற இயங்குமுறை அமைப்பு. எஸ், இது வந்து சரியானதா? விலையற்ற இயங்குமுறை அமைப்பு, இதுவும் சரியானது. அப்ப 2, 3, 4 சரியா இருக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காம்படிஷன். போட்டியில் சுதந்திரம். சரிங்களா? அப்போ இங்க போட்டி இருக்க கூடாதுன்னு சொல்லுவோம். போட்டியில் சுதந்திரம் தான் உங்களுக்கு பிரைவேட் செக்டார் வந்துடும். அப்ப இது தவறானது. சரிங்களா? சோ அப்போ வந்து 5வது ஸ்டேட்மெண்ட் தவறானது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, மினிமம் சோசியல் பெனிஃபிட். பாத்தீங்கன்னா, குறைந்தபட்ச சமூக நலன் இருக்கணும், இல்ல அதிகபட்ச சமூக நலன் இருக்கணும். அப்ப இதுவுமே தவறானது. அதிகபட்ச மேக்ஸிமம் சோசியல் பெனிஃபிட் தான் இருக்கணும், மினிமம் கிடையாது. அப்ப விடை என்ன? உங்களுக்கு தவறான கூற்றுகள் தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் 1 தவறு, அடுத்து 5 தவறு, அடுத்து 6 தவறு. அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா டி, 1, 5, 6. விடை வந்து பாத்தீங்கன்னா டி. 33வது கேள்வி, ஐடென்டிஃபை தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் மிக்ஸ்டு எக்கனாமி. அப்ப கலப்பு பொருளாதாரத்தை குறித்து சரியான கூற்றுகளை தேர்வு செய்ய. அப்ப கலப்பு பொருளாதாரம் என்ன? பாருங்க, ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் ப்ரொடக்ஷன் பை போத் பப்ளிக் அண்ட் பிரைவேட். பை போத் பப்ளிக் அண்ட் பிரைவேட். சொத்து உற்பத்தி சாதனங்களின் உரிமம் தனியார் மற்றும் பொதுத்துறை சார்ந்ததாக உள்ளது. இது சரியான கூற்று. அடுத்து, ஃப்ரீடம் அண்ட் கண்ட்ரோல். சுதந்திரம் மற்றும் கட்டுப்பாடு. இதுவும் சரியானதா உள்ளது. தென் வந்து பாத்தீங்கன்னா 3வது, இந்தியா, இங்கிலாந்து, பிரான்ஸ் அண்ட் பிரேசில். இந்தியா, இங்கிலாந்து, பிரான்ஸ் அண்ட் பிரேசில் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மிக்ஸ்டு எக்கனாமி. இந்தியா, இங்கிலாந்து, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் கலப்பு பொருளாதார நாடுகளின் உதாரணங்கள் ஆகும். இதுவும் சரியான கூற்று. சரிங்களா? அப்ப 3 கூட்டுமே சரியா இருக்கு. அப்ப விடை என்ன? ஆல் தி அபவ். விடை டி, ஆல் தி அபவ். 34வது கேள்வி, ஐடென்டிஃபை தி மெரிட்ஸ் ஆஃப் மிக்ஸ்டு எக்கனாமி. கலப்பு பொருளாதாரத்தின் நன்மைகளை கண்டறிய. பாருங்க, ராபிட் எக்கனாமிக் growth. ராபிட் எக்கனாமிக் growth, அதிவேக பொருளாதார வளர்ச்சி. இது வந்து பாத்தீங்கன்னா சரியானது. அதிவேக பொருளாதார வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மெரிட்ஸ். அடுத்து, அண்டர் யூட்டிலைஸ். பாருங்க, இது அண்டர்ங்க. சரிங்களா? அண்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ். வளங்களை சரியாக பயன்படுத்தாமை. இது வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. இது தவறானது. அடுத்து, காம்படிட்டிவ் ஆட்டிடியூட். போட்டி மனப்பான்மை. இது வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ்ட் எக்கனாமில வரும். ஏன்னா போட்டி மனப்பான்மை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டலிஸ்ட் எக்கனாமில வரும். சோ அது கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி. பொருளாதார சமத்துவம். எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி, இதுவும் மிக்ஸ்ட் எக்கனாமி தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஸ்பெஷல் அட்வான்டேஜஸ் ஆஃப் சொசைட்டி. ஸ்பெஷல் அட்வான்டேஜஸ் டு தி சொசைட்டி. சமூகத்துக்கு சிறப்பு நன்மைகள். இதுவும் சரியானது. அப்ப பாருங்க, 1, 4, 5
சரியா இருக்குது. அப்ப 2 1 3 தவறா இருக்கு. அப்ப ஐடென்டிஃபை தி மெரிட்ஸ் ஆஃப் மிக்ஸ்டு எக்கனாமினா என்ன? உங்களுக்கு ரேபிட் எக்கனாமிக் growth, அப்புறம் எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி, ஸ்பெஷல் அட்வான்டேஜஸ் டு தி சொசைட்டி. இப்ப ஆன்சர் என்ன? A 145. ஆன்சர் 145. 35வது கேள்வி, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் குளோபலிசம். உலகமயமாக்குதல் குறித்த சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. தி டேர்ம் குளோபலிசம் coined by Manfred D. Stiger in 2004. இது 2004 கிடையாது, 2002. உலகமயமாக்குதல் என்ற பதத்தை 2002ஆம் ஆண்டு Manfred D. Stiger அறிமுகம் செய்தார். So, first one wrong statement. Second, globalism denotes the new market ideology of globalization that connects nations together through international trade and aiming at global development. பாருங்க, பன்னாட்டு வாணிபத்தால் நாடுகளை இணைப்பதன் மூலமாக உலக முன்னேற்றத்தை எதிர்நோக்கும் உலக மயமாக்குதல் ஆகும். இஸ் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, globalization is also termed as extended capitalism. உலகமயமாக்குதல் விரிவுபடுத்தப்பட்ட முதலாளித்துவம் என்று குறிப்பிடப்படுகின்றது. எஸ், இது சரியான கூற்று. அப்ப செகண்ட் அண்ட் தேர்ட் சரியானது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ராங். அப்போ வந்து விடை வந்து பார்த்தீங்கன்னா சி 2 and 3 விடை வந்து பார்த்தீங்கன்னா சி. ஸோ உலகத்துவம் சரிங்களா, குளோபலிசம் பன்னாட்டு வணிகத்தால் நாடுகளை இணைப்பதன் மூலம் உலக முன்னேற்றத்திற்கான எதிர்நோக்கும் உலகமயமாக்குதல் என்ற புதிய அங்காடி தத்துவத்தை குறிப்பிட்ட உலகத்துவம் குளோபலிசம் என்ற பதத்தை Manfred Stiger 2002ஆம் ஆண்டு உருவாக்கினார். இந்த தத்துவம் விரிவுபடுத்தப்பட்ட முதலாளித்துவம் எக்ஸ்டெண்டட் கேபிட்டலிசம் என்று குறிப்பிடப்படுகின்றது. பாருங்க, குளோபலிசம்னா எக்ஸ்டெண்டட் கேபிட்டலிசம். சோ இத சிங்கிளா அந்த வேர்டு கொடுத்து கூட கேட்கலாம். சரிங்களா? 36வது கேள்வி, who is the chairman of 10th finance commission? 10ஆம் நிதிக்குழுவின் தலைவர் யார்? எல்லாருக்குமே தெரியும், கேசி பந்த். விடை வந்து கேசி பந்த். 37வது கேள்வி, the first state in India to have the unique happiness department as on July 2016 is. ஜூலை 2016 நிலவரப்படி இந்தியாவிலே முதலாக தனித்த மகிழ்ச்சி துறை உடைய மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இது வந்து விடை மத்திய பிரதேஷ். விடை வந்து பி மத்திய பிரதேஷ். 38வது கேள்வி, இன்ஃப்ளேஷன் இஸ் காஸ்ட் பை இன்க்ரீஸ் இன். பாருங்க, இன்ஃப்ளேஷன் இஸ் காஸ்ட் பை இன்க்ரீஸ் இன் மணி சப்ளை, ப்ரொடக்ஷன், பாப்புலேஷன், எம்ப்ளாய்மெண்ட். சோ ஆன்சர் வந்து மணி சப்ளை. பணவீக்கம் அதிகரிப்பதற்கான காரணம் என்ன? பண அளிப்பு, உற்பத்தி, மக்கள் தொகை, வேலை வாய்ப்பு. சோ எல்லாருக்குமே தெரியும் நம்ம பண அளிப்பு. விடை வந்து பண அளிப்பு. சோ அப்ப பண அளிப்பு, காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் எப்படி வருது பாருங்க. காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன், இன்கிரீஸ் இஸ் டிஸ்போசபிள் இன்கம். செலவிடத்தகுந்த வருமான உயர்வு. இன்கிரீஸ் இன் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், உயர்ந்து வரும் பொது செலவுகள். இன்கிரீஸ் இன் கன்சியூமர் ஸ்பெண்டிங், பாருங்க, நுகர்வோர் செலவு அதிகரித்தல். இன்கிரீஸ் இன் கன்சியூமர் ஸ்பெண்டிங். சீப் மணி பாலிசி, மலிவு பணக்கொள்கை. டெபிசிட் பினான்சிங், பற்றாக்குறை நிதியாக்கம். அசெட்ஸ், ஆக்டிவிட்டீஸ் அண்ட் மணி, கணக்கில் காட்டப்படாத சொத்துக்கள், நடவடிக்கைகள், கருப்பு பணம் ஆகியன. அடுத்து ரீபேமெண்ட் ஆஃப் பப்ளிக் டெப்ட், பொது கடனை மீளச் செலுத்துதல். லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் எக்ஸ்போர்ட், ஏற்றுமதி உயர்வு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். இந்த அனைத்துமே காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். 39வது கேள்வி, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிரீன் ஃபீல்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இஸ். இது இந்தியாவின் முதல் பசுமை நில சிறப்பு பொருளாதார மண்டலம் எங்கு அமைந்துள்ளது? சரிங்களா? சோ விடைங்கன்னா செஸ் இந்தூர். விடை வந்து சி செஸ் இந்தூர். 40வது கேள்வி, which one of the following tax was given a constitutional status in through 88th Amendment Act 2003? பின்வரும் வரிகளில் எந்த ஒன்று 88வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலம் அரசியலமைப்பு அந்தஸ்தினை பெற்றது? இன்கம் டாக்ஸ், சர்வீஸ் டாக்ஸ், ப்ரொஃபஷனல் டாக்ஸ், கார்ப்பரேஷன் டாக்ஸ். விடை வந்து பார்த்தீங்கன்னா சேவை வரி. சரிங்களா? சோ சர்வீஸ் டாக்ஸ். 41வது கேள்வி, the term MIGA refers to the multinational investment guarantee agency. பன்னாட்டு முதலீட்டு முகமை. the multi Indian government, இந்திய பன்முக அரசு முகமை. migration of government agency, அரசின் இடப்பெயர்வு முகமை. member in general association, பொது அமைப்பின் உறுப்பினர். சோ விடை என்ன உங்களுக்கு? மிகா அப்படின்னா தி மல்டிநேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி. சரிங்களா? கேரண்டி ஏஜென்சி, பன்னாட்டு
முதலீட்டு முகமை. விடை ஏ. மல்டிலேட்டரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி பாருங்க 1958 ஆண்டு உருவாக்கப்பட்டது. இந்தியா பிகம் எ மெம்பர் ஆஃப் மிகா இன் ஜனவரி 1994. 1994 ஆண்டு ஜனவரி மாதம் மிகாவில் இந்தியா உறுப்பினரானது. India as an executive director in the board of directors of IBROD, IBRD, IFC, IDA, MIGA. இந்தியா IBRD, IFC, IDA, மிகா ஆகிய அமைப்புகளில் இயக்குநரவையில் செயல் இயக்குநராக இருந்து வருகிறது. 42வது கேள்வி, which of them is caused a social overheads? பின்வருவனவற்றில் சமூக உயர்வுக்கான காரணங்கள் எது? சமூக உயர்வுக்கான காரணங்கள் எது? ஹெல்த், ஹைஜீன் அண்ட் எஜுகேஷன், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் எஜுகேஷன், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் கம்யூனிகேஷன், எஜுகேஷன், டிரான்ஸ்போர்ட் அண்ட் பேங்கிங். ஆரோக்கியம், சுகாதாரம் மற்றும் கல்வி, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் கல்வி, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம், கல்வி, போக்குவரத்து மற்றும் வங்கியியல். இப்போ சமூக உயர்வுக்கான காரணம் எதுனா ஆரோக்கியம், சுகாதாரம் மற்றும் கல்வி. சோ ஹெல்த், ஹைஜீன் அண்ட் எஜுகேஷன். விடை வந்து பாத்தீங்கன்னா ஏ. ஆன்சர் ஏ. 43வது கேள்வி, அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் மீன்ஸ். வேளாண்மை உற்பத்தி என்பது, வேளாண்மை உற்பத்தி என்பது நேஷனல் டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல், நாட்டின் மொத்த வேளாண் உற்பத்தி. தி ரேஷியோ பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட், உள்ளீடு வெளியீடுக்கும் உள்ள விகிதம். தி அடிஷன் ஆஃப் இன்புட் அண்ட் அவுட்புட், அனைத்து உள்ளீடு வெளியீடுகளின் கூடுதல். ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் டோட்டல் ப்ரொடக்ஷன், அனைத்து மாநில யூனியன் பிரதேசங்களின் மொத்த உற்பத்தி. விடை வந்து பார்த்தீங்கன்னா தி ரேஷியோ பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட், பார்த்தீங்கன்னா உள்ளீடு வெளியீடுக்கும் உள்ள விகிதம். விடை பி, உள்ளீடு வெளியீட்டுக்கும் உள்ள விகிதம். 44வது கேள்வி, which sector is not included in the occupational pattern? பாருங்க, தொழில்சார் வகை பிரிவை சாராத துறை எது? பிரைமரி செக்டார், பிரைவேட் செக்டார், செகண்டரி செக்டார், டெரிஷரி செக்டார். விடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைவேட் செக்டார். விடை பிரைவேட் செக்டார், தனியார் துறை. 45வது கேள்வி, தி ஷெட்யூல் பேங்க்ஸ் ஆர் தோஸ் விச் ஆர் என்டர்ட் இன் தி. அட்டவணையில் சேர்க்கப்பட்ட வங்கிகள் எந்த அட்டவணையில் இடம்பெற்றுள்ளது? ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஆஃப் RBI Act 1934, செகண்ட் ஷெட்யூல் ஆஃப் RBI Act 1934, தேர்ட் ஷெட்யூல் ஆஃப் RBI Act 1934, ஃபோர்த் ஷெட்யூல் ஆஃப் RBI Act 1934. முதல் அட்டவணை இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934, இரண்டாம் அட்டவணை இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934, மூன்றாம் அட்டவணை இந்திய ரிசர்வ் சட்டம் 1934, நான்காம் அட்டவணை இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934. விடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் அட்டவணை இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 பி. விடை பி. 46வது கேள்வி, இன் தி சிஸ்டம் ஆஃப் கரன்சி நோட்ஸ் which system is followed in India? பண நோட்டுகள் வழங்குதலில் இந்தியாவில் எந்த முறை பின்பற்றப்படுகிறது? எந்த முறை பின்பற்றப்படுகிறது? ப்ரொபோர்ஷனல் ரிசர்வ் சிஸ்டம், மினிமம் ரிசர்வ் சிஸ்டம், மேக்ஸிமம் ரிசர்வ் சிஸ்டம், பிக்ஸ்டு ரிசர்வ் சிஸ்டம். விகிதாச்சார காப்பு முறை, குறைந்தபட்ச காப்பு முறை, அதிகபட்ச காப்பு முறை, நிலையான காப்பு முறை. இந்தியாவில் எதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா மினிமம் ரிசர்வ் சிஸ்டம் பி. விடை வந்து குறைந்தபட்ச காப்பு முறை. விடை குறைந்தபட்ச காப்பு முறை. 47வது கேள்வி, who is the first demographer? முதல் மக்கள் தொகை ஆராய்ச்சியாளர் யார்? T.R. Malthus, Adam Smith, J. Mill, Karl Marx. சரிங்களா? விடை வந்து T.R. Malthus. விடை டி, T.R. Malthus. 48வது கேள்வி, which country is set to become the first ever cashless country in the world? பாருங்க, பணமில்லாத பரிவர்த்தனையை உலகத்தில் முதலாக செயல்படுத்திய நாடு எது? ஸ்வீடன். சரிங்களா? விடை வந்து ஸ்வீடன். 49வது கேள்வி, தி நியூ சயின்ஸ் எக்கனாமெட்ரிக்ஸ் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப். அறிவியல் பொருளாதாரம் எனும் புதிய அறிவியல் கீழ்கண்டவற்றில் எவற்றை உள்ளடக்கியது? எவற்றை உள்ளடக்கியது? சோ விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, பிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி அண்ட் எத்திக்ஸ். விடை வந்து பாத்தீங்கன்னா பொருளியல் வரலாறு இயற்பியலா, இல்ல பொருளியல் கணிதம் புள்ளியலா, இல்ல பொருளியல் கணிதம் கணினி அறிவியலா, இல்ல பொருளியல் வரலாறு அறையலா. விடை வந்து பாத்தீங்கன்னா பொருளியல் கணிதம் புள்ளியல். விடை பி, எக்கனாமிக்ஸ், மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். 50வது கேள்வி, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் கேம் இன்டு ஃபோர்ஸ் இன். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 2006 ஆண்டு. விடை வந்து 2006.
51வது கேள்வி, தி செகண்ட் 5-year பிளான் அக்கார்ட்ஸ் ஹை பிரியாரிட்டி டு. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் எதற்கு அதிக முன்னுரிமை அளிக்கிறது? அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரியலைசேஷன், ரூரல் டெவலப்மெண்ட், பாவர்ட்டி எலிவேஷன். வேளாண்மையா, தொழில்மயமாக்கலா, கிராமப்புற வளர்ச்சியா, இல்ல வறுமை ஒழிப்பா? செகண்ட் 5-year பிளான் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுத்தது. தொழிற்சாலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில்மயமாக்குதலுக்கு முன்னுரிமை கொடுத்தது. விடை பி. செகண்ட் 5-year பிளான் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956 இருந்து 1961 வரைக்கும் இருக்கும். இட் வாஸ் பேஸ்ட் ஆன் தி பிசி மஹலனோபிஸ் மாடல். இத்திட்டம் பேராசிரியர் பிசி மஹலனோபிஸ் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. இட் இஸ் மெயின் ஃபோக்கஸ் வாஸ் ஆன் தி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆஃப் தி கண்ட்ரி. இதன் முதன்மை நோக்கம் நாட்டின் தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதாகும். This plan was successful and achieved the growth rate of 4.1%. இத்திட்டம் 4.1% வளர்ச்சியுடன் வெற்றி பெற்றது. சரிங்களா? சோ செகண்ட் 5-year பிளான் பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லான ஒரு 5-year பிளான். 52வது கேள்வி, fiscal policy in India is formulated by. இந்தியாவில் நிதி கொள்கை வடிவமைக்கப்படுவது பின்வருவற்றுள் எது? பிளானிங் கமிஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபி. திட்டக்குழு, நிதி அமைச்சகம், ரிசர்வ் வங்கி, இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம். விடை வந்து பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ். As an instrument of macroeconomic policy, fiscal policy has been very popular among modern governments. தற்கால அரசு பேரின பொருளாதார கொள்கையின் முக்கியமான கருவியாக நிதி கொள்கை உள்ளது. The growing importance of fiscal policy was due to the Great Depression and the development of new economics by Keynes. கீன்ஸின் புதிய பொருளாதாரம் மற்றும் உலக பெருமந்தம் ஆகியவற்றால் நிதி கொள்கை முக்கியத்துவம் பெறுகிறது. 53வது கேள்வி, which crop is not comes under HYVP? சரிங்களா? என்னன்னா ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் அமாங் தி ஃபாலோயிங் ஃபுட் கிராப்ஸ். உயர் விளைச்சல் வகை திட்டத்தில் கீழ்கண்டவற்றுள் எந்த பயிர் உணவு பயிர் கீழ் வரவில்லை? வீட், பாஜ்ரா, மைஸ், சுகர் கேன், கோதுமை, கம்பு, சோளம், கரும்பு. விடை வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கேன், டி, கரும்பு. 54வது கேள்வி, தி சென்ட்ரல் வேல்யூ ஆடட் டாக்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் கேன் பி ரீப்ளேஸ்ட் பை அ நியூ டாக்ஸ் நேம்ட் அஸ். மத்திய மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் சேவை வரியில் புதிய வரியின் பெயர் என்ன? கார்ப்பரேஷன் டாக்ஸ், சேல்ஸ் டாக்ஸ், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ். மாநகராட்சி வரி, விற்பனை வரி, பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி, மூலதன ஆதாய வரி. விடை வந்து பாத்தீங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். 55வது கேள்வி, which 5-year plan is a people oriented plan? பாருங்க, மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது? ஃபர்ஸ்ட் 5-year பிளான், செகண்ட் 5-year பிளான், ஃபிஃப்த் 5-year பிளான், நைன்த் 5-year பிளான். முதல் ஐந்தாண்டு திட்டம், இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம், ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டம், ஒன்பதாம் ஐந்தாண்டு திட்டம். இப்போ பீப்புள் ஓரியன்டட் பிளான்னா 9th 5-year பிளான். விடை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் ஐந்தாண்டு திட்டம், ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம். விடை டி. 9th 5-year பிளான், ஒன்பதாம் ஐந்தாண்டு திட்டம் 1997 இருந்து 2002 வரைக்கும் இருக்கும். தி மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் திஸ் பிளான் வாஸ் growth with justice and equity. பாருங்க, சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு இத்திட்டத்தில் முக்கிய கவனம் கொடுக்கப்பட்டது. திஸ் பிளான் failed to achieve the growth target of 7% and Indian economy grew only at the rate of 5.6%. இத்திட்டகால இலக்கான 7% வளர்ச்சி எட்டப்படவில்லை. இந்திய பொருளாதாரம் 5.6% வளர்ச்சி மட்டுமே இந்த திட்டத்தில் அடைந்தது. 56வது கேள்வி, ரெட் ரெவல்யூஷன் ரிலேட்டட் வித், சிவப்பு புரட்சியுடன் தொடர்புடையது எது? ஆப்பிள், மீட், டொமேட்டோ, ஷ்ரிம்ப். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மீட் அண்ட் டொமேட்டோ. சரிங்களா? மீட் அண்ட் டொமேட்டோ. விடை வந்து பார்த்தீங்கன்னா இறைச்சி மற்றும் தக்காளி. விடை சி. விடை சி. 57வது கேள்வி, அசெஷன் ரீசன், கூற்று காரணம். There have been steady increase in the prices of essential goods. அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. It affects the purchasing power of the people. இது ஏழை மக்களின் வாங்கும் ஆற்றலை பாதிக்கிறது, வாங்கும் திறனை அல்லது ஆற்றலை பாதிக்கிறது. சோ இரண்டும் வந்து பாத்தீங்கன்னா சரியான கூற்று தான். பட் வந்து ஏக்கு உகந்த காரணம் ஆர் கிடையாது. அப்ப விடை என்ன உங்களுக்கு? டி. both A and R true but R is not the correct explanation of A. விடை வந்து பாத்தீங்கன்னா டி. 58வது கேள்வி, which one is not a public sector? NLC, Tisco, SAIL, BSNL. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா Tisco தான் வந்து பாத்தீங்கன்னா not a
பப்ளிக் செக்டார் பொதுத்துறை அல்ல. First large scale steel plant TISCO at Jamshedpur in 1907 followed by டிஸ்கோ அட் பர்ன்பூர் இன் 1919. 1907 ஆண்டில் பெரிய அளவிலான இரும்பு தொழிற்சாலை, இரும்பு எஃகு தொழிற்சாலை டிஸ்கோ ஜாம்ஷெட்பூரிலும், அதனைத் தொடர்ந்து டிஸ்கோ தொழிற்சாலை 1919 ஆண்டில் கான்பூரில் தொடங்கப்பட்டன. போத் பிலாங் டு பிரைவேட் செக்டார். இவை இரண்டுமே தனியார் துறையாகும். 59வது கேள்வி, which is the first country to implement GST in 1954? 1954 ஆண்டு முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு எது? இந்தியா, இங்கிலாந்து, பிரான்ஸ், அமெரிக்கா. முதல்ல ஜிஎஸ்டி வரியை 1954 ஆண்டு அறிமுகப்படுத்திய நாடு பிரான்ஸ். சி, பிரான்ஸ். GST is an indirect tax which has replaced many indirect taxes in India. இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு மறைமுக வரிகளுக்கு மாற்றாக பண்டங்கள் பணிகள் வரி கொண்டு வரப்பட்டது. The Goods and Service Tax Act was passed in the Parliament 29th March 2017. The Act came into effect on 1st July 2017. பண்டங்கள் பணிகள் வரி சட்டம் பாராளுமன்றத்தில் 2017 ஆண்டு மார்ச் 29 நிறைவேற்றப்பட்டு ஜூலை 1, 2017 ஆண்டு ஜூலை 1 முதல் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. ஜிஎஸ்டி ஜூலை 1, 2017 ஆண்டு முதல் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. 60வது கேள்வி, which of the following statements are true about self helping group? SSC குரூப்னா என்ன கேட்டிருக்காங்க, சரிங்களா? சுய உதவி குழுக்கள் என்ற தலைப்பில் சரியான வாக்கியங்கள் எவை? Most SSGs are women's group with 10 to 20 members. பெரும்பாலான சுய உதவி குழுக்கள் 10 முதல் 20 பெண்களை உறுப்பினர்களாக கொண்டுள்ளது. இது சரியான கூற்று. அடுத்து, தி SHG செல்ஃப் ஹெல்ப் குரூப் ப்ரோமோட்ஸ் ஸ்மால் விங்ஸ். சுய உதவி குழுக்கள் சிறு சேமிப்பை அதிகரிக்கிறது. இதுவும் சரியான கூற்று. அடுத்து, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் ஆர் நாட் செல்ஃப் மேனேஜ்டு. பாருங்க, சுய உதவி குழுக்கள் தங்களை தாங்களே நிர்வகித்துக் கொள்ள முடியாது. இது தவறானது. தங்களை தாங்களே நிர்வகித்துக் கொள்ள முடியும். அப்ப மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் தவறானது. அப்ப விடை என்ன? 1 and 2 only. விடை B, 1 and 2 only. 61வது கேள்வி, அசெஷன் ரீசன். சரிங்களா? கூற்று, காரணம். சோ ஃபர்ஸ்ட் கூற்று என்ன? எஃபெக்டிவ் எகனாமிக் டெவலப்மெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் பிளானிங் ஃபார் டெவலப்மெண்ட். பயனுள்ள பொருளாதார வளர்ச்சி என்பது வளர்ச்சிக்கான திட்டமிடலை பொறுத்தது. செகண்ட் ஒன், ரீசன் என்ன? இட் ஹாஸ் பிகம் imperative on the part of modern government to have a planning body for economic development. பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டமிடல் அமைப்பை கொண்டிருப்பது நவீன அரசாங்கத்தின் தலைப்பில் கட்டாயமாகிவிட்டது. முதல் கூற்று சரியானது, சரியா? ஆனா பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரீசன் தவறானது, கட்டாயம் கிடையாது. அப்ப ஏ மட்டும் தான் சரியானது. விடை என்ன உங்களுக்கு? அப்ப ஏ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். விடை ஏ. 62வது கேள்வி, which type of unemployment is included in full employment? வேலை நிறைவு நிலை என்பது எவ்வகையான வேலையின்மையை உள்ளடக்கியது? டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்டா, இல்ல ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்டா, இல்ல டெக்னிக்கலா, இல்ல ஃபிரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்டா? மறைமுக வேலையின்மையா, இல்ல கட்டமைப்பு வேலையின்மையா, இல்ல தொழில்நுட்ப வேலையின்மையா, இல்ல புரட்சி கால வேலையின்மையா? விடை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரட்சி கால வேலையின்மை. விடை உங்களுக்கு ஃபிரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். சோ ஃபிரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், புரட்சி வேலையின்மைனா என்ன? டெம்பரரி, ஆல்சோ நோன் அஸ் டெம்பரரி அன்எம்ப்ளாய்மெண்ட். Frictional unemployment arises due to imbalance between supply of labor and demand for labor. உழைப்பாளர்களின் தேவை மற்றும் அளிப்பில் சமநிலையற்ற தன்மை நிலவுவதால் தற்காலிக அல்லது பிறழ்ச்சி வேலையின்மை ஏற்படுகிறது. This is because of immobility of labor, lack of necessary skills, breakdown of machinery, shortage of raw materials. உழைப்பாளர்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயராமை, திறமை பற்றாக்குறை, இயந்திரங்களில் பழுது ஏற்படுதல், மூலப்பொருட்கள் பற்றாக்குறை முதலான காரணங்களால் ஏற்படுகிறது. The persons who lost jobs and in search of jobs are also included under frictional unemployment. தற்பொழுதுள்ள வேலையை இழந்து புதிய வேலையை தேடும் உழைப்பாளர்களும் இவ்வகையில் பிறழ்ச்சி வேலையின்மையில் அடங்குவர். 63வது கேள்வி, தி காம்போனன்ட்ஸ் ஆஃப் எவர்கிரீன் ரெவல்யூஷன் ஆர்? நீடித்து நிலைக்கும் பசுமை புரட்சியின் உட்கருத்துகள் என்ன? எதுன்னு கேட்டிருக்காங்க. ப்ரொடியூஸ் மோர் யூசிங்
fewer resources, குறைந்த இடுபொருட்களில் அதிக உற்பத்தி, using renewable sources of energy, புதுப்பிக்கத்தக்க சக்தி பயன்பாடு, maintaining environment of soil health, மண்வளம் பாதுகாக்க சுற்றுச்சூழலை பேணுதல், prevention of land subdivision, நிலம் துண்டாடப்படுவதை தடுத்தல். அப்ப என்ன நீடித்து நிலைக்கும் பசுமை புரட்சியின் உட்கருத்துகள் என்னன்னா உங்களுக்கு குறைந்த இடுபொருட்களில் அதிக உற்பத்தி, புதுப்பிக்கத்தக்க சக்தி பயன்பாடு, மண்வளம் பாதுகாக்க சுற்றுச்சூழலை பேணுதல். ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா கிடையாது, நிலம் துண்டாடப்படுவதை தடுத்தல் கிடையாது. அப்ப விடை என்ன? 1 2 3. விடை ஏ 1 2 3. 64வது கேள்வி, the dash committee is main function is to examine the appropriation of sums granted by the parliament for the expenditure of the government of India. எந்த குழுவின் முக்கிய பணி என்பது இந்திய அரசாங்க செலவுக்காக பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்வதாகும். கொடுத்துருக்காங்க என்ன? பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி, தி எஸ்டிமேட் கமிட்டி, தி கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங், பட்ஜெட் கமிட்டி. பொது கணக்கு குழு, மதிப்பீட்டு குழு, பொதுத்துறைகளுக்கான குழு, வரவு செலவு திட்டக்குழு. இப்ப விடை என்ன? பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி. விடை பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி, பொது கணக்கு குழு. விடை ஏ பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி. தேர் ஆர் ஆல்சோ 2 committees of parliament. வரவு செலவு திட்டத்தை கட்டுப்படுத்தும் நாடாளுமன்ற குழுக்கள் என்ன? தி பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி, தி எஸ்டிமேட் கமிட்டி, பொது கணக்கு குழு, மதிப்பீட்டு குழு. These committees keep a constant vigil on the expenditure so that no ministry or department exceeds the amount sanctioned to it. இந்த குழுக்கள் எந்த அமைச்சகமும் அல்லது துறையும் அனுமதிக்கப்பட்ட தொகையை விட அதிகமாக செலவிடாமல் தொடர்ந்து கண்காணிக்கும். 65வது கேள்வி, which of the following is not a features of GST? பின்வருவனவற்றுள் எது சரக்கு மற்றும் சேவை வரியின் இயல்பு நிலை இல்லை? tax on supply of goods and services, single tax, input tax credit is available, no GST on manufacturers on raw material. பாருங்க, பின்வருவனவற்றுள் எது சரக்கு மற்றும் சேவை வரியின் இயல்பு இல்லை? இது பொருட்கள் மற்றும் சேவைகளின் அளிப்பின் மீது விதிக்கப்படுகிறது. இது ஒரு முனை வரியாகும். உள்ளீடுகளின் மீதான வரி வரவு இதில் உள்ளது. தயாரிப்பாளர்கள் வாங்கும் மூலப்பொருட்கள் மீது வரி கிடையாது. அப்ப விடை என்ன? டி, நோ ஜிஎஸ்டி ஆன் மேனுஃபேக்சரர்ஸ் ஆர் ஆன் ரா மெட்டீரியல். தயாரிப்பாளர்கள் வாங்கும் மூலப்பொருள் மீது வரி கிடையாது. 66வது கேள்வி, தி மெயின் எய்ம் ஆஃப் டெபிசிட் பினான்சிங் இஸ். பற்றாக்குறை நிதியாக்கத்தின் முதன்மை நோக்கம் என்ன? எக்கனாமிக் டெவலப்மெண்ட், எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி, செட் கிரியேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. பொருளாதார முன்னேற்றம், பொருளாதார நிலைத்தன்மை, பொருளாதார சமநிலை, புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல். அப்ப தி மெயின் எய்ம் ஆஃப் டெபிசிட் பினான்சிங் இஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார முன்னேற்றம். விடை ஏ deficit financing, பற்றாக்குறை நிதியாக்கம். In order to meet its mounting expenses, the government resorts to deficit financing by borrowing from the public and even by printing more notes. பற்றாக்குறையை ஈடு செய்ய கடன் வாங்குதல், புதிய காகித பணம் அச்சடித்தல் என பற்றாக்குறை நிதியாக்க முறைகளில் அரசு ஈடுபடுகிறது. This rises aggregate demand in relation to aggregate supply, thereby leading in inflationary rise in prices. இதன் விளைவாக தொகு அளிப்பை விட தொகு தேவையின் அளவு அதிகரித்து விலைவாசி உயர்ந்து பணவீக்கம் ஏற்படுகிறது. பாருங்க, பணவீக்கம் எப்படி ஏற்படுது? தொகு அளிப்பை விட தொகு தேவையின் அளவு அதிகரித்து விலைவாசி உயர்ந்து பணவீக்கம் ஏற்படுகிறது. 67வது கேள்வி, if unemployment occurs due to automation process in industries, it is known as. தானியங்கி தொழில்நுட்பத்தினை தொழிற்சாலைகளில் பயன்படுத்தும் போது ஏற்படும் வேலையின்மைக்கு பெயர் என்ன? ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஆல் தி அபோவ். கட்டமைப்பு வேலையின்மை, பருவகால வேலையின்மை, மறைமுக வேலையின்மை, மேற்கூறிய அனைத்தும். பாருங்க, unemployment occurs due to automation process in the industries is known as to the structural unemployment. விடை வந்து பார்த்தீங்கன்னா ஏ, கட்டமைப்பு வேலையின்மை பற்றாக்குறை. structural unemployment is due to the drastic change in the structure of the society. சமூக அமைப்பில் ஏற்படும் பெரிய மாற்றங்களால் அமைப்புசார் வேலையின்மை உருவாகிறது. lack of demand for the product or shift in demand to other products cause this type of unemployment. ஒரு பொருளுக்கான தேவை குறைதல் அல்லது பிற பொருள்களின் தேவை அதிகரித்தல், இடுபொருட்கள் இன்மை, முதலீடு பற்றாக்குறை ஆகியவையும்
இவ்வகை வேலையின்மைக்கு காரணமாகிறது. So this kind of unemployment results from massive and deep rooted changes in economic structure. இந்தியாவில் மூலதன பற்றாக்குறையால் மக்கள் வேலையின்றி இருக்கின்றனர். This is a structural unemployment. 68வது கேள்வி, arrange the following in the order as presented in the budget of government of India. இந்திய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்ட வரிசையில் பின்வருவனவற்றை ஒழுங்கமைக்கவும். கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், டோட்டல் ரெசிப்ட்ஸ், ரெவென்யூ ரெசிப்ட்ஸ், டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். மூலதன வருவாய், மொத்த வருவாய், வரவின வருவாய், மொத்த செலவு. பாத்தீங்கன்னா இது ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெவென்யூ டெபிசிட், ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ரெசிப்ட்ஸ், செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெசிப்ட்ஸ், ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ உங்களுக்கு என்ன 3124 விடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி. விடை டி. 69வது கேள்வி, அசெஷன் ரீசன் கூற்று காரணம். The growth of population in 1921 was held in check. 1921 மக்கள் தொகை வளர்ச்சி கட்டுக்குள் இருந்தது. சரியான கூற்று. Birth and death rates were more or less equal during this period. இந்த காலகட்டத்தில் பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம் கிட்டத்தட்ட சமமாக இருந்தது. ஸோ இரண்டுமே சரியான கூற்று. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு ப்ராப்பரான சரியான எக்ஸ்பிளனேஷன் ஆர் கிடையாது. ஸோ அப்போ விடை என்ன உங்களுக்கு பி. போத் ஏ அண்ட் ஆர் கரெக்ட் ட்ரூ, but R is the correct explanation of A. So இரண்டுமே கூற்று காரணம் சரி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூற்றுக்கான காரணம் சரியாக உள்ளது. விடை B. 70வது கேள்வி, who among the following presented the wage good strategy of growth model? கீழ்காண்பவர்களில் கூலி பொருட்களின் வளர்ச்சி உத்தி மாதிரியை சமர்ப்பித்தவர் யார்? ஹாரட் டோமர், PC மகலனோபிஸ், ஜவஹர்லால் நேரு, CN வக்கீல் அண்ட் PR பிரம்மானந்தா. விடை வந்து பார்த்தீங்கன்னா CN வக்கீல் மற்றும் PR பிரம்மானந்தா. 71வது கேள்வி, why is commercialization of agriculture is so called? வேளாண்மையின் வணிக மயம் என எதனால் அழைக்கப்படுகிறது? family consumption, partly for family consumption, sale in market, none of the above. குடும்ப நுகர்வு, குடும்பத்தின் ஒரு பகுதி நுகர்வு, சந்தையின் விற்பனை, இவற்றில் ஏதுமில்லை. விடை வந்து commercialization of agriculture is so called as a sale in market. சரிங்களா? சந்தையின் விற்பனை. விடை C. விடை வந்து C. 72வது கேள்வி, which of the following is not placed under the union list? கீழ் வருவனவற்றுள் எது ஒன்றிய அரசின் பட்டியலில் இடம்பெறவில்லை? கார்ப்பரேஷன் டாக்ஸ், கரன்சி அண்ட் காயினேஜ், பப்ளிக் டெப்ட், கேபிட்டேஷன் டாக்ஸ். பொது மற்றும் தனியார் துறை நிறுவன வரி, பணம் மற்றும் நாணயம், பொதுக்கடன், மூலதன வரி. ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டேஷன் டாக்ஸ். ஸோ மூலதன வரி. விடை C 4 only. 73வது கேள்வி, in economics the term self-reliance refers to. பொருளாதாரத்தில் சுயசார்பு என்ற சொல் எதை குறிக்கிறது? செல்ஃப் சஃபிஷியன்ட், செல்ஃப் நீட், செல்ஃப் சப்போர்ட், சோசியோ எக்கனாமிக் அபிலிட்டி. பாருங்க, பொருளாதாரத்தில் சுயசார்பு என்ற சொல் எதனை குறிக்கிறது? தன்னிறைவு, சுய தேவை, சுய ஆதரவு, சமூக பொருளாதார திறன். விடை வந்து பார்த்தீங்கன்னா சோசியோ எக்கனாமிக் அபிலிட்டி, சமூக பொருளாதார திறனை குறிக்கிறது. விடை D. 74வது கேள்வி, டூரிங் தி 5th five-year plan 1974 79 வரைக்கும் தி கவர்மெண்ட் introduced the slogan of Karibi-Kato. Mention the meaning of the slogan. Karibi-Kato mention the meaning of the slogan. ஐந்தாண்டு திட்டம் 1974 79 வரைக்கும் காலகட்டத்தில் கரிபி-காட்டோ என்ற கோஷம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் பொருளை எது குறிப்பிடுது? சரிங்களா? இதன் பொருளை குறிப்பிடவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்பா, தன்னிறை நோக்கி நகர்தலா, சமதர்ம சமூக முறையா, இல்ல வேலை வாய்ப்பை உருவாக்குதலா? ஸோ என்னன்னா ரிமூவல் ஆஃப் பாவர்ட்டி. விடை வந்து ஏ, ரிமூவல் ஆஃப் பாவர்ட்டி, வறுமை ஒழிப்பு. கரிபி-காட்டோ என்றால் வறுமை ஒழிப்பு. 5th five-year plan ஐந்தாண்டு திட்டம். In this plan, top priority was given to agriculture. Next came industry and mines. இத்திட்டத்தில் வேளாண்மை தொழில்துறை, சுரங்க தொழில்துறை ஆகியவற்றுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. Overall, this plan was successful, was achieved the growth rate of 4.8% against target 4.4%. அதாவது பார்த்தீங்கன்னா அப்போ 5th five-year plan சக்சஸ்ஃபுல் மாடல் தான். ஸோ 4.8% டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. பட் வந்து 4. growth rate வந்து 4.8% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்குது. பட் டார்கெட் வந்து 4.4%. ஸோ அப்போ உங்களுக்கு இதுவும்
சக்சஸ்ஃபுல்லான ஒரு மாடல் தான். இலக்கு வளர்ச்சியான 4.4% விட அதிகமாக 4.8% வளர்ச்சி பெற்று இத்திட்டம் வெற்றி பெற்றது. தி டிராஃப்ட் ஆஃப் திஸ் பிளான் வாஸ் ப்ரிப்பேர்ட் அண்ட் லான்ச்டு பை டிபி தார். இத்திட்டத்திற்கான முன்வரைவு டிபி தார் அவர்களால் தயாரிக்கப்பட்டது. This plan was terminated in 1978. இந்த திட்டம் 1978ஆம் ஆண்டு ஓராண்டுக்கு முன்பே கைவிடப்பட்டது. 75வது கேள்வி. As per World Bank Guidelines 2017, the extreme poverty line is set at. உலக வங்கி 2017 ஆண்டு வெளியீட்டின்படி ஏழ்மை கோட்டின் அதீத ஏழ்மை அளவிடுவது என்பது எது என்று கேட்டிருக்காங்க. ஸோ $1.2 per day வா இல்ல டாலர் per day $1 இல்ல 1.5 per day இல்ல per day $1.90. ஸோ விடை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா $1.90. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடை. இல்லம் தேடி தேர்வில் 18வது டெஸ்ட் எக்கனாமி பார்ட் 2ல நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பா இந்த கேள்வியில் வந்து நிறைய எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க, கேட்கக்கூடிய ஒரு கேள்வியில் தான் இது. இந்த வீடியோ வந்து ரொம்ப உபயோகமா உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ திரும்ப கூட பார்த்தீங்கன்னா இதை நீங்க பார்க்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைத்துல வந்து ஜஸ்ட் வந்து ரிவிஷன் மாதிரி பார்த்து போனீங்கன்னா இதுல இருந்து கண்டிப்பா நிறைய கேள்விகள் கேட்கறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரிங்களா? தொடர்ந்து படிங்க, சக்சஸ்ஃபுல்லா சர்வீஸ் வாங்குங்க. நன்றி, வணக்கம்.